பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படி எங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இனிமையான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த லாக்டவுன் நாட்களில் தேவனை நம்முடைய வீடுகளிலேயே ஆராதிக்கும் பாக்கியம் கர்த்தர் நமக்கு தந்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் தேவனை நம்முடைய வீடுகளில் ஆராதிப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த ஆராதனையில் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் வந்து இறங்கி கிரியை செய்வதற்கு நம்ம எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிற இயேசுவின் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். குறிப்பாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தேவனை தொழுது கொள்ள, தேவனை ஆராதிக்க ஆர்வத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, என் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இறங்கும், எங்கள் நடுவில் நீர் பிரசன்னராகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஆராதனை பகுதி முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி ஆராதனை பகுதியில தேவன் மகிமைப்படும். உம்மை உயர்த்தும் போது எங்கள் நடுவில் வந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாடல் ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நடத்துகிற பிள்ளைகள் மேலும் உடைய கிருபை பிரசன்னம் இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்காக ஸ்பெஷலி பரலோகத்திலிருந்து ஒரு மன்னாவை போல இறங்கி வர நான் ஜெபிக்கிறேன். துவக்கம் முதல் முடி மட்டும் உடைய பிரசன்னத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆறாவது நேரத்தில் அற்புதங்களும் விடுதலைகளும் ஜனங்கள் பெற்றுக் கொள்ளட்டும். எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிக்க உதவி செய்யும். பரலோகத்தின் மகிமையை காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் பாடல்களை பாடுவோம். துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே. புது ஜீவனால் எம்மை புதுமையாய் மாற்றி திருசித்தம் செய்திடவே, மகிமையின் ஆவியால் நிறைந்தே மகிழ மாதய வீந்திடுமே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே, துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே. புது ஜீவனால் எம்மை புதுமையாய் மாற்றி திரு சித்தம் செய்திடவே, புது ஜீவனால் எம்மை புதுமையாய் மாற்றி திரு சித்தம் செய்திடவே. மகிமையின் ஆவியால் நிறைந்தே மகிழ மாதய வீந்திடுமே, மகிமையின் ஆவியால் நிறைந்தே மகிழ மாதய வீந்திடுமே. துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே, துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே. கடும் புயல்களிலே கலங்கிடாதெம்மை காத்திடும் கர்த்தரவர், கடும் புயல்களிலே கலங்கிடாதெம்மை காத்திடும் கர்த்தரவர். திரு கரங்களை நீட்டி மறைவிடம் மீந்து மனமதை தேற்றினாரே, திரு கரங்களை நீட்டி மறைவிடம் மீந்து மனமதை தேற்றினாரே. துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே, துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே. சுத்தர்களுடனே சீர் பொருந்திடவே நித்தமும் கிருபையினார், சுத்தர்களுடனே சீர் பொருந்திடவே நித்தமும் கிருபையினார். தாம் ஜீவனை சாவினை ஜெயித்து சேயராய் மாற்றினாரே, தாம் ஜீவனை
ஈந்து சாவினை ஜெயித்து ஜெயராய் மாற்றினாரே. துதித்திடுவோம் தூயவரே சுவையே, துதித்திடுவோம் தூயவரே சுவையே. சிலுவை சுமந்தவ பின் சென்றிடுவோம் சேவையும் செய்திடவே. சிலுவை சுமந்தவ பின் சென்றிடுவோம் சேவையும் செய்திடவே. உய பலமதை ஈந்து பயமதை நீக்கி பரந்திட கிருபை செய்வார். உயர் பலமதை ஈந்து பயமதை நீக்கி பரந்திட கிருபை செய்தார். துதித்திடுவோம் தூயவரே சுவையே, துதித்திடுவோம் தூயவரே சுவையே. அவர் வரும் வேலையை அனுதினம் நோக்கி ஆயத்தமாகிடுவோம். அவர் வரும் வேலையை அனுதினம் நோக்கி ஆயத்தமாகிடுவோம். எம்மை அழைத்தவரே கரம் பிடித்தவரே என்றும் அன்புடன் நடத்திடுமே. எம்மை அழைத்தவரே கரம் பிடித்தவரே என்றும் அன்புடன் நடத்திடுமே. துதித்திடுவோம் தூயவரே சுவையே, துதித்திடுவோம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன், பாடியுமை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன், பாடியுமை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன், ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன், ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே, ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் போல் மாற்றிடுமே. உன்னதத்தில் உம்முடனே உற
உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. மேல் விட்டரை அனுபவத்தை என்றென்று தந்திடுமே. ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. மேல் விட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் சபையோரை எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் சபையோரை எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன். வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன். வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன். பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன். பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. 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 Hallelujah, 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 hallelujah. Yes, Jesus, amen. ஆவியானவரே அப்பா உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் அப்பா எங்கள் மத்தியில் இந்த வேளையில இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடுங்க ராஜா. அப்பா உங்களுடைய மகிமையினால் எங்களை மூடுங்க ராஜா. Yes, Jesus, hallelujah. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆவியானவரே உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உம்மை நாங்கள் அப்பா வாஞ்சிக்கிறோம் ராஜா. எங்க மேல் நீங்க வந்து இறங்கும்படியாய் உங்க பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாய் உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாய் ராஜா. இயேசுவே ஆவியானவரே உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவனை எல்லாரும் கொஞ்ச நேரம் துதித்து ஆராதிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவர் பிரசன்னராய் இருக்கிறார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் பரிசுத்த தெய்வமாய் இருக்கிறார். நம் தேவனை கொஞ்ச நேரம் அவரை நாம துதிப்போம். இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆமென். துதியின் மத்தியில வாசம் செய்பவரே, எங்கள் தூயாதி தூயவரே, எங்கள் ரட்சகரே, எங்கள் வல்லவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். நீர் துதிக்கப்படத்தக்க தெய்வம் அப்பா. ஆமென். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையினால் அப்பா நம்மளுடைய இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீங்க சிருஷ்டித்தீரே ராஜா. நீர் அவ்வளோ பெரிய
வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. நீர் பரிசுத்தராய் இருக்கிறீரப்பா. நீர் பரிசுத்தராய் சிங்காசனத்துல வீற்று இருக்கிறீர் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. முழு உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா இந்த காலை வேளையில ராஜா ஆமென் ஒரு மேல் வீட்டறையின் அனுபவத்தினால அப்பா எங்களும் எங்கள் சபையாரும் நீங்க நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவே ஒரு நிறைவான அபிஷேகம் அப்பா, ஒரு நிறைவான மகிமை எங்கள் மேல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். நாங்கள் ஒன்றாய் கூடி அப்பா ஆராதிக்காமல் இருந்தாலும் அப்பா ஆவியானவர் அப்பா அப்பா எங்கள் பிள்ளைகள் ஆராதிக்கிற ஸ்தலங்கள்ல ஒவ்வொரு இடங்களிலும் நீங்க மகிமையா இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்க பிரசனத்தை ஊற்றுக ராஜா. உங்க வல்லமையை ஊற்றுக ராஜா. ஆமென். உங்கள் மகிமையின் பிரசனத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க ஒவ்வொருவரும் ராஜா அவனுடைய அதற்குள்ளாய் மூழ்கி செல்ல தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ராஜா. எங்கள் தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் சேனைகளின் கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமென். நீர் நல்லவர் அப்பா. நீர் வல்லவர் ராஜா. நீர் அடைக்கலமானவர் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எரிகோ போன்ற சோதனைகள் நம்மை எதிர்த்து வந்தாலும் அதை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையும் பலனையும் நமக்கு தர வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில நம் தேவனை துதித்துக் கொண்டே இருப்போம். கொஞ்ச நேரம் அவரை நாம துதிப்போம். துதித்து ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரு புதிய வல்லமையை நாம் அவர் பெற்றுக்கொள்வோம். ஜீசஸ் ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சேனைகளின் கர்த்தரே ஆமென். சேனைகளின் கர்த்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக இறங்கி வந்து யுத்தம் செய்ய வல்லமை உள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து அவர் நம்மை வழி நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில ராஜா இந்த பரிசுத்த நாளிலும் ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருக்கிறீரே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து நீரை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிறீரே ராஜா. உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ராஜா. எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார் நொறுக்கிடுவார் ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார் நொறுக்கிடுவார் ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். வல்லவர் அவர் நல்லவர் அடைக்கலமானவர். வல்லவர் அவர் நல்லவர் அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய் பாக்கியம் அடைந்திடுவாய். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய் பாக்கியம் அடைந்திடுவாய். உயர்த்திடுவார் தாங்கிடுவார் நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார் தாங்கிடுவார்
நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். வல்லவர் அவர், நல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் ஆவியின் வரத்தை தந்திடுவார். ஆவியை பொழிந்திடுவார். ஆவியின் வரத்தை தந்திடுவார். ஆவியை பொழிந்திடுவார். விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்ந்திடுவாய். விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்ந்திடுவாய். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். ஆவியின் வரத்தை தந்திடுவார். ஆவியை பொழிந்திடுவார். ஆவியின் வரத்தை தந்திடுவார். ஆவியை பொழிந்திடுவார். விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்ந்திடுவாய். விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்ந்திடுவாய். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். Jesus, hallelujah. சேனைகளின் தெய்வமே, நீர் நல்லவராய், நீர் வல்லவராய், எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறீரே. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியின் வரத்தை தந்து ராஜா எங்களை நிரப்புகிற தெய்வமே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பெந்தேகோஸ்தே நாளில ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் ராஜா இந்த நாளிலும் அப்பா எங்கள் சபையின் பிள்ளைகள் மேல் நீங்க ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. சேனைகளின் கர்த்தாவே, அப்பா எங்கள் சபையின் பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆவியை பலமாய் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரும் அப்பா ஆமென், ஒவ்வொரு நபரும் ராஜா உம்முடைய ஆவிக்குள்ளாய் பலனடைய, உமக்குள்ளாய் பலனடைய தேவன் அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ரியாந்தர ஷகர தீரதர தலர போரவர வரதல ரபா லிரந்தர ஷபர போர தீரதல ரப ரிபிரதல ரபல ரபா. சோர்ந்து போன உள்ளங்களை தேற்றுகிற தெய்வம் நீர் அப்பா. எங்களை ஆட்சி தேற்றி அரவணைக்கிற தெய்வம் நீர் ராஜா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கண்மணி போல காப்பவரே அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமென். உம்முடைய தயவால ஒவ்வொரு நாளும் அப்பா, ஒவ்வொரு நிமிடமும் ராஜா எங்களை காத்து வழி நடத்தி வருபவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அக்கினி மதில் போல எங்களுக்கு முன்பதாய் சூழ்ந்து நிற்பவரே, ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களை அப்பா அமர்ந்தவரே, அக்கினி செலுத்தினாலும் அப்பா, மற்ற மேக ஸ்தம்பத்தினாலும் அப்பா, அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அப்பா நீங்க பாதுகாத்து வழி நடத்தினது போதுல ராஜா. என்றும் எங்களை அப்பா அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே, ஒரு சேதமும் அணுகாதபடி அப்பா, ஒரு விபத்தும் ஆகாதபடி, ஒரு ஆபத்தும் நடக்காதபடி ராஜா எங்களை நீங்க அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. சேதமின்றி காப்பவரே, எங்களின் சேனைகளின் கர்த்தராகிய தெய்வமே, சேதமின்றி
எங்களை காத்து வருகிறவர் அப்பாரே. எங்களை நீங்க சேதமின்றி காத்து வருகிறவர் ராஜா. உம்முடைய உள்ளங்கைகளில் வைத்து அப்பா எங்களை பொறித்து வைத்து மறைத்து பாதுகாத்து வருகிற தேவன் நீர் ராஜா. அப்பா கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவன் நீர் ராஜா. உமக்கே ஆராதனைகளை எடுக்கிறோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை ராஜா. Jesus, hallelujah, 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 hallelujah. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எஸ் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சேதமின்றி காப்பவரே, சேனைகளின் கர்த்தர் நீரே. சேதமின்றி காப்பவரே, சேனைகளின் கர்த்தர் நீரே. ஆராதனை உமக்கே அன்பரே என் இயேசுவே. ஆராதனை உமக்கே அன்பரே என் இயேசுவே. சேதமின்றி காப்பவரே, சேனைகளின் கர்த்தர் நீரே. சேதமின்றி காப்பவரே, சேனைகளின் கர்த்தர் நீரே. கண்ணின் மணி போலவே காத்தீரே உந்தயவார். கண்ணின் மணி போலவே காத்தீரே உந்தயவார். காத்தீரே உந்தயவார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேதமின்றி காப்பவரே, சேனைகளின் கர்த்தர் நீரே. சேதமின்றி காப்பவரே, சேனைகளின் கர்த்தர் நீரே. அக்கினி மதிலாகவே சூழ்ந்து நிற்பவரே. அக்கினி மதிலாகவே சூழ்ந்து நிற்பவரே. சூழ்ந்து நிற்பவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டும் சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேதமின்றி காப்பவரே, சேனைகளின் கர்த்தர் நீரே. சேதமின்றி காப்பவரே, சேனைகளின் கர்த்தர் நீரே. ஆராதனை உமக்கே அன்பரே என் இயேசுவே. ஆராதனை உமக்கே அன்பரே என் இயேசுவே.
வளர்த்து நீரே கண்ணின் மணி போலவே காத்தீரேயும் தயவால் கண்ணின் மணி போலவே காத்தீரேயும் தயவால் காத்தீரேயும் தயவால் ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. இன்றைக்கு வரைக்கும் ஒரு சேதமும் அணுகாதபடி நம்மை நடத்தினதான தேவனாகிய கர்த்தர் இனியும் சேதம் உண்டாகாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல காத்து வழி நடத்தக்கூடியதான தேவன். எப்பொழுதும் நம்மை சுற்றிலும் அக்கினி மயமான தூதர்களின் சேனையை கர்த்தர் நமக்காக கட்டளையிட்டிருக்கிறார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான தூதர்களின் சேனை இருந்தது. ஒரு மனிதனுடைய கண்கள் கூட அதை காணவில்லை. வேலைக்காரருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவன் அதை கண்டான். தேவன் நமக்காய் நம்மை சுற்றிலும் வைத்திருக்கிற தேவதூதர்களின் கூட்டம் நம்மை பாதுகாக்கும்படி, நம்மை பராமரிக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படி அநேக தேவதூத கூட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய கண்கள் அதை காணாமல் இருக்கலாம். ஆனால் அக்கினி மதில் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, சில நேரத்தில் நீ சோர்ந்து போகிறாய். தனித்து விடப்பட்ட வனாந்தர நாரையைப் போல நான் இருக்கிறேனே என்று சொல்லி. இல்லை, உன்னோடு கூட சேனைகளின் தேவன் கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். உன்னை பாதுகாக்கிற தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட திரளான தூதர்களின் சேனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பயப்படாம தைரியமாயிரு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, எங்கள் நடுவில் நீர் அசைவாடி கொண்டிருந்தீர். அதற்காக உமக்கு நன்றி. கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. தேவ மகிமை எங்கள் மத்தியிலே பிரகடனப்பட்டது. ஆராதனை நேரத்தில் ஜனங்கள் மேல தேவன் கிரியை செய்து கொண்டு வருகிறீர். கிரியை செய்தீர். விடுதலைகள், அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆங்காங்கே நடந்திருக்கிறது. என் பிள்ளைகள் அத்தனை பேர் உம்மை விடுதலையோடு ஆராதித்திருக்கிறார்கள். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து மீதியான பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல தேவ வார்த்தைகளை தார். உங்க கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சபையில் ஒவ்வொரு நாளும் மதியான நேரம் 1 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் யூடியூப் லைவ் மூலமா ஜெபம் இருக்கு. அநேகர் ஜெபிக்கிறீங்க, இணைந்து ஜெபிக்கிறீங்க. தொடர்ந்து ஜெபிங்க. இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் இருக்கிறது. அதிலும் தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் உபவாச ஜெபம் 10 மணி முதல் 11:30 மணி வரைக்கும் யூடியூப் லைவ் மூலமா நடக்குது. நீங்கள் இணைந்து ஜெபிங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் ஒவ்வொரு தேவ மனிதர்கள் நம்மோடு இணைந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. சபைக்காக ஜெபிங்கள். சபை சீக்கிரமாய் இடம் வாங்கி கட்டுவதற்கான காரியத்தில் தொடர்ந்து அந்த இடத்தின் அந்த வேலைகள், அந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவதற்காக ஜெபிங்கள். தேவைகள் இருக்கு.
தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிங்கள். சபையின் மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இந்த அருமையான பரிசுத்த நாளின் காலை நேரத்திலே தேவனை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். इस अच्छे से सुबह के समय परमेश्वर की आराधना करने वाले सभी बच्चों को यीशु मसीह के नाम से प्रेम से बधाई देता हूँ. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर और जगत का उद्धार करता यीशु मसीह आप सभी को आशीष करे. உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிற இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. आपके जीवन के हर एक जरूरतों को पूरा करने वाला यीशु आपके साथ रहकर आपको आशीष करे. இந்த நாளில் உன் சூழ்நிலைகளுக்கு ஆண்டவர் இயேசு ஒரு மாற்றத்தை உண்டாக்க விரும்புகிறார். इन दिनों में परमेश्वर तेरी परिस्थितियों में एक बदलाव देना चाहते हैं. நீ அவரை தேடி तू उन्हें ढूंढकर உன்னை அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்பாயானால் तुझे उनके हाथ में सौंपेगा तो கர்த்தர் உன்னை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி உனக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். परमेश्वर तुझे एक आदर के योग्य बर्तन बनाना चाहते हैं. कर परमेश्वर तुझसे वादा कह रहे हैं. அநேகர் நடுவில் கனத்துக்குரிய பாத்திரமாய் நான் உன்னை மாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறதை நான் உணர்கிறேன். अनेक के बीच में तुझे एक आदर का पात्र, आदर का बर्तन करके तुझे बदलूंगा कर परमेश्वर तुझसे वादा कर रहे कर मैं सुन रहा हूँ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीष करे. இன்றைக்கும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். आज भी हम लगातार परमेश्वर की वचन सुनने जा रहे हैं. கடந்த சில நாட்களாகவே पिछले कुछ दिनों से ஆண்டவரால் சாட்சிப்பட்ட தேவ மனிதர்களை குறித்து தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். परमेश्वर के द्वारा गवाही पाए हुए परमेश्वर के मनुष्य के बारे में सुनने के लिए परमेश्वर मदद किए. மிக ஆசீர்வாதமாய் இருந்து கொண்டிருக்கிறது. बहुत ही आशीषित है. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பட்டியலில் ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். आज भी उसी क्रमांक में जो एक परमेश्वर के मनुष्य के बारे में देखने जा रहे हैं. என்னாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொல்கிறார். गिनती के पुस्तक के 32वें अध्याय के 11वें वचन में परमेश्वर एक मनुष्य के बारे में गवाही देते हैं. உத்தமனாய் பின்பற்றினதான खराई से पीछे चलने वाले கேனாசியனாகிய எப்னோனின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और कहा गया केनोस का पुत्र और जो है पुत्र कालेब और जो नून का पुत्र यहोशू कर Praise the Lord. प्रेज द लॉर्ड. காலேப்பை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்து விட்டோம். कालेब के बारे में हम पहले ही ध्यान कर चुके हैं. இப்போது யோசுவாவை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? अब यहोशू के बारे में परमेश्वर कहने वाली बात क्या है? யோசுவா உத்தமனாய் என்னை பின்பற்றி வந்தார். यहोशू कराई से मेरे पीछे चलकर आया. யோசுவாவை குறித்து ஆண்டவர் சொல்லும் சாட்சி உத்தமனாய் என்னை பின்பற்றினதான யோசுவா. यहोशू के बारे में परमेश्वर कहने वाली गवाही है कि खराई से उत्तमता से मेरे पीछे चला. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனை பின்பற்றினார்கள். इस्राएली सभी लोग परमेश्वर के पीछे चले. ஆனால் உத்தமனாய் பின்பற்றினவர்கள் 2 பேர். लेकिन खराई उत्तमता से पीछे चलने वाले 2 जन. அதிலே ஒரு மனிதன் தான் யோசுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें से एक मनुष्य यहोशू करके कहा गया है. அல்லேலூயா. हालेलुया. எல்லா சூழ்நிலையிலும் யோசுவா கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வருகிறார். हर एक परिस्थिति में यहोशू परमेश्वर के पीछे खराई से चलकर आया. அவனோடு கூட இருந்த மனிதர்களை அவன் உற்று கவனிக்கவில்லை. उनके साथ जो लोग रहते थे उन्हें उसने ध्यान से नहीं देखा. அவர்கள் எவ்வளவு உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி கவனித்து அவர்கள் பின்னே ஓடி போகவில்லை. वो कितने खराई से कितने सच्चाई से पीछे चल रहे उसे देखकर उनके पीछे नहीं दौड़ा. அவன் தன்னுடைய இருதயத்தில் ஒரு நிர்ணயம் பண்ணிக்கொண்டான். वो अपने हृदय में एक फैसला कर लिया. நான் என் தேவனை உத்தமமாய் பின்பற்றுவேன். मैं मेरे परमेश्वर के पीछे खराई से चलूंगा. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பின்பற்றுகிறார்கள் அது இரண்டாவது விஷயம். इस्राएली लोग परमेश्वर के पीछे कैसे चलते हो दूसरा विषय. என்னை அழைத்தவரை, मुझे जिसने बुलाया, என்னை தெரிந்தெடுத்தவரை, मुझे जिसने चुन के लिया, என்னை அபிஷேகம் பண்ணினவரை, मुझे जिसने अभिषेक किया, என் வாழ்நாள் முழுவதும் உத்தமமாய் பின்பற்றுவேன் என்றுதான உறுதியான தீர்மானத்தோடு மறிக்கும் வரைக்கும் தேவனை பின்பற்றினார். मेरे जीवन भर जिंदगी भर सच्चाई और खराई से उनके पीछे चलूंगा कर मरने दम तक उसने ऐसा निर्णय लेकर चला. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் தேவனை பின்பற்றுகிறார்கள். आज अनेक मसीह लोग परमेश्वर के पीछे चलते हैं. எப்படி பின்பற்றுகிறார்கள்? वो कैसे पीछे चलते हैं? மற்றவர்கள் பின்பற்றுகிறது போல இவர்கள் பின்பற்றுகிறார்கள். दूसरे लोग जैसे पीछे चलते वैसे भी पीछे चलते हैं. நான் உனக்கு சொல்லுகிறேன், मैं तुझसे कहता हूँ, மற்றவர்கள் பின்பற்றுகிறது போல
நீ தேவனை பின்பற்றாதே. दूसरे जैसे परमेश्वर के पीछे चलते वैसे तू पीछे मत चल. தேவனை பின்பற்றுகிறதில் உனக்கு ஒரு விசேஷம் இருக்க வேண்டும். परमेश्वर के पीछे चलने में तेरे लिए एक विशेषता होनी चाहिए, மற்றவர்களைப் போல அல்ல. दूसरों के समान नहीं. நான் என் தேவனை உத்தமமாய் பின்பற்றுவேன். मैं मेरे परमेश्वर के पीछे खराई से चलूंगा. என் வாழ்நாளின் கடைசி மூச்சு வரைக்கும் உண்மையும் உத்தமமாய் என் தேவனை பின்பற்றுவேன். मेरे जीवन के अंतिम दिन तक मैं खराई और सच्चाई से परमेश्वर के पीछे चलूंगा. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு தேவனை பின்பற்றுகிற கூட்டம் எப்படி இருக்கிறது? आज परमेश्वर के पीछे चलने वाले जो भीड़ है वो कैसे है? சில கூட்டம் சாப்பாட்டுக்காக தேவனை பின்பற்றுகிறது. कुछ लोग कुछ भीड़ जो है खाने के लिए परमेश्वर के पीछे चलती है, சில கூட்டம் ஆசீர்வாதத்துக்காக தேவனை பின்பற்றுகிறது. और कुछ झुंड लोग जो है परमेश्वर के आशीर्वाद के लिए उसके पीछे चलती है. சில கூட்டம் தன் சரீரத்தின் நோய் தீர்வதற்காக தேவனை பின்பற்றுகிறது. और कुछ झुंड के लोग जो है उनकी शरीर की बीमारी ठीक होनी चाहिए कर पीछे चलते हैं. சில கூட்டம் பேய் ஓடுவதற்காக தேவனை பின்பற்றுகிறது. और कुछ झुंड के लोग जो है शैतान भागना चाहिए कर परमेश्वर के पीछे चलती है. இந்த கூட்டம் எல்லாம் கடைசி வரைக்கும் உண்மையாய் உத்தமமாய் தேவனை பின்பற்றுவதில்லை. ये झुंड जो के अंतिम तक सच्चाई और खराई से परमेश्वर के पीछे नहीं चलती. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை जो परमेश्वर का बच्चा இயேசுவை நேசித்து இயேசுவை பின்பற்றுகிறார்களோ, यीशु से प्रेम करके यीशु के पीछे चलते हैं, அவர்கள் தான் யோசுவா மாதிரி கடைசி வரைக்கும் தேவனை பின்பற்ற முடியும். वही यहोशू के समान जो है अंतिम तक परमेश्वर के पीछे चल सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. நீயும் நானும் இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். तुझे और मुझे सुबह के समय एक निर्णय ले लेना है. என் வாழ்நாளின் கடைசி வரைக்கும் मेरे जिंदगी के अंतिम दिन तक உத்தமமாய் என் தேவனை பின்பற்றுவேன். खराई के साथ में मेरे परमेश्वर के पीछे चलूंगा. உத்தமமாய் என் தேவனை பின்பற்றுவேன். खराई उत्तमता के साथ परमेश्वर के पीछे चलूंगा. அது கிடைச்சாலும் கிடைக்காம வினாலும் பரவாயில்ல. अरे चाहे कुछ मिले या ना मिले, ஒண்ணே ஒண்ணு தான் எனக்கு தேவை. एक ही एक चीज मुझे चाहिए. எனக்காக ஜீவன் விட்ட இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை. मेरे लिए अपनी जान को देने वाले यीशु मसीह चाहिए. எனக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தின இயேசு எனக்கு வேண்டாம். मेरे लिए मार काट कर लहू बहाने वाले यीशु मसीह मुझे चाहिए. என்னை நேசித்த ஒருவர் இருக்கிறார். मुझसे प्रेम करने वाला एक है. அவரை நான் உத்தமமா பின்பற்றி போவேன். मैं उनके पीछे खराई सच्चाई से चलकर जाऊंगा. யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றார், यहोशू को देखकर परमेश्वर कहते हैं, உத்தமமா என்னை பின்பற்றினதான யோசுவா என்று. खराई से पीछे चलकर आने वाला यहोशू कर கடைசி நாள்ல ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லணும், अंतिम दिनों में परमेश्वर तुझे देखकर कहना चाहिए, ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் उद्धार पाए हुए दिन से ஒரு लेकर நாள் கூட பின்னால போகல, एक भी दिन ये पीछे नहीं गया, ஒரு நாள் கூட என்னை விட்டு நீ பிரியல, एक भी दिन मुझे छोड़कर अलग नहीं हुआ, ஒரு நாள் கூட என்ன நீ மறுதலிக்கல, एक भी दिन तूने मेरा इनकार नहीं किया, ஒரு நாள் கூட நீ அந்நிய தெய்வத்தை பின்பற்றல. एक भी दिन तो अन्य देवता के पीछे नहीं गया. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் उद्धार पाए हुए दिन से लेकर, அல்லது இந்த சத்தியத்தை கேட்ட பிறகாவது, नहीं तो ये सत्य की आवाज सुनने के बाद, இன்று முதல் आज से உத்தமமாய் தேவனை பின்பற்ற வேண்டும். खराई उत्तमता से परमेश्वर के पीछे चलना है. ஆண்டவர் உன்னை பார்த்து அந்த வார்த்தை சொல்லணும். परमेश्वर तुझे देखकर वो बात बोलनी है. அந்த சாட்சிக்கு ஏற்றபடி நீ வாழ தீர்மானம் பண்ணணும். वो गवाही पाने के योग्य तू जीवन जीने के लिए फैसला कर. ஆண்டவர் ஏன் யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தை சொன்னார்? परमेश्वर क्यों यहोशू को देखकर इस बात को कहे? 4 காரியங்கள் வேதத்தின் ஆதாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். 4 कार्य वचन के आधार से मैं आपको बताने जा रहा हूँ. யாத்திரையாகமத்தின் புத்தகம் Exodus chapter 33 verse 11. யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். निर्गमन का 33वें अध्याय का 11वां वचन. வேதம் சொல்கிறது, वचन कहता है, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். और यहोवा मूसा से इस प्रकार आमने सामने बातें करता था जिस प्रकार कोई अपने मित्र दोस्त से. பின்பு மோசே அவன் பாளையத்துக்கு திரும்பி போனார். और मूसा उसके बाद अपनी छावनी में लौट जाता है. யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் पर यहोशू नामक एक जवान ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். वो तंबू से ना निकलता था. அல்லேலூயா. हालेलुया. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். मिलाप वाले तंबू से नहीं निकलता था. உண்மையாய் தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளை, सच्चाई से पीछा करने वाले, पीछे चलने वाले परमेश्वर के बच्चे தேவ பிரசன்னம்
பிரசன்னத்தை விட்டு பிரியாதிருப்பார்கள். परमेश्वर की उपस्थिति से अलग नहीं होते. தேவைக்காக தேவனை பின்பற்றுகிறவன் जो जरूरत के लिए परमेश्वर के पीछे आता है, தேவை வரும்போது ஜெபத்துக்கு வருவான். जब जरूरत चाहिए तो प्रार्थना में आता है. அது வரைக்கும் அவனை தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. तब तक उसे ढूंढोगे तो भी नहीं पाओगे. சிலர் இருக்கான் कुछ है அப்படித்தான், ऐसे ही தேவை வரும்போது जरूरत आते ही ஆண்டவரே அப்படின்னுவான். परमेश्वर करके पुकारते हैं, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. पास्टर जी हमारे लिए प्रार्थना कर लीजिए. அது வரைக்கும் பாஸ்டர் வேண்டாம், இயேசுநாதர் வேண்டாம், उससे पहले पास्टर भी नहीं, यीशु मसीह भी नहीं चाहिए, சர்ச்சும் வேண்டாம், அவனுக்கு चर्च भी नहीं चाहिए. வியாதி முத்தி போச்சு. बीमारी जो है बहुत ही कठोर हो गई. மருத்துவர் சொல்லுவாங்க डॉक्टर कहते हैं இவனுக்கு ஆபரேஷன், तेरे लिए ऑपरेशन है, இவனுக்கு பிரச்சனை இருக்கு. इसके लिए परेशानी है. அப்பதான் இயேசுநாதரை தேடுவான். तभी यीशु मसीह को ढूंढते हैं. சிலர் இருக்கா कुछ लोग हैं தேவை ரொம்ப இருக்கு, बहुत सारा जरूरत அந்த है, நேரம் மட்டும்தான் வருவான். वही समय में आते हैं. கையில பணம் இருக்கும்போது இயேசுநாதர் அவனுக்கு தேவைப்படாது. हाथ में जब पैसे तो यीशु मसीह की जरूरत नहीं उसको. இவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, நான் உனக்கு சொல்லுகிறேன், मैं तुझसे कहता हूँ, தேவனை தேடும் விதம் என்ன? परमेश्वर को ढूंढने का तरीका क्या है? எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் அனுபவம், हमेशा परमेश्वर की उपस्थिति में रहने का अनुभव, எப்பொழுதும் ஜெப நிலைமையில் இருக்கும் அனுபவம், हमेशा प्रार्थना की स्थिति में रहने का अनुभव. आमीन. விசுவாசத்தான் செய்றான். यहोशू से ही करता है. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்துட்டு இருக்காங்க. इस्राएल लोग मिस्र देश से निकल कर आ रहे हैं. வனாந்தரத்துல கூடாரம் போடுவாங்க. जंगल में जो है डेरा डालते हैं அங்க ஒரு ஆசரிப்பு கூடாரம் ஒன்று போடப்படும். और वहां पर जो जहाँ तंबू डालते हैं, वहां पर मिलाप वाला तंबू करके भी तंबू डालते हैं. அங்கே தேவ மகிமை இறங்கும். वहां पर परमेश्वर की उपस्थिति महिमा उतरती है. ஜெபிக்கணும்னு நினைக்கிறவன் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவா. जो जो प्रार्थना करना है करके सोचता है वो इस मिलाप वाले तंबू में जाता है. சர்ச் மாதிரின்னு நினைச்சுக்குங்களா? ये चर्च की तरह है करके रख लीजिए. ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கணும்னு நினைக்கிறவங்க சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ண விரும்புவாங்க. जो प्रार्थना करना चाहते हैं, सोचते हो, चर्च में आके प्रार्थना करते हैं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யோசுவா மோசே போகிறான் முதலாவது. पहला मूसा जाता है, யோசுவாவும் கூட போறான். यहोशू भी उसके साथ जाता है. மோசே தலைவன், मूसा प्रधान யோசுவா அவனுடைய அசிஸ்டன்ட், और यहोशू उसका सेवक, அவனுடைய பணிவடைக்காரன். उसका सेवा करने वाला असिस्टेंट. மோசே எங்க போனாலும் உதவி செய்கிறவன்னு வச்சுக்கிடுங்களா? मूसा कहीं पर भी जाता है तो उसका मदद करने वाला सेवक के करके रख लीजिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மோசே எங்க போனாலும் அவனுக்கு பணிவிடை செய்யறதுக்கு பின்னாடி போயிட்டே இருப்பான். मूसा जहाँ कहीं जाता है उसके पीछे उसकी सेवा करने के लिए यहोशू जाता है. மோசே சீனியர் பாஸ்டர், मूसा सीनियर पास्टर இவர் அசிஸ்டன்ட். और ये असिस्टेंट. சீனியர் பாஸ்டர் போகும்போது பாஸ்டர் மோசே உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு போயிட்டே இருப்பான். और जैसे सीनियर पास्टर जाते तो पास्टर मोसेस आपके लिए क्या करूं करके उसके पीछे जाता है. மோசே கூட இவனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சான். और मूसा के साथ ये भी मिलाप वाले तंबू में प्रवेश किया. ரெண்டு பேரும் ஜெபம் பண்றாங்க. दोनों जन प्रार्थना कर रहे हैं. ரெண்டு பேரும் ஜெபம் பண்ண உடனே दोनों प्रार्थना करने के बाद மோசேட்ட ஆண்டவர் வந்து முகமுகமா பேசுறாரு. और मूसा से परमेश्वर आमने सामने बात कर रहे हैं. பேசி முடிச்ச உடனே மோசே வெளியே போயிட்டான். बात करके खत्म होने के बाद मूसा बाहर चले गया. ஆனா लेकिन அசிஸ்டன்ட் கூட போயிருக்கணும் இல்ல? असिस्टेंट को भी साथ में जाना था ना. ஆனா அசிஸ்டன்ட் போகல. लेकिन असिस्टेंट नहीं गया. இன்னும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். और भी परमेश्वर के सम्मुख बैठे रहूंगा. இன்னும் தேவ மகிமையை நான் காண்பேன். और भी परमेश्वर की महिमा को मैं देखूंगा. அவன் சீனியர் பாஸ்டர் வெளியே போயிட்டாரு. सीनियर पास्टर बाहर चले गए. தலைவன் வெளியே போயிட்டார். प्रधान बाहर चले गया. ஆனாலும் फिर भी இந்த யோசுவாவுக்கு इस यहोशू के अंदर அந்த தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிவதற்கு மனமில்லாதவனாய் தேவ சமூகத்திலேயே விழுந்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். परमेश्वर की उपस्थिति को छोड़कर जाने का मन नहीं था, इसीलिए उसी परमेश्वर की उपस्थिति में गिरकर उसी पे जो है पड़ा रहा. ஆமென். आमीन. हालेलुया. हालेलुया. கர்த்தரை உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறாயா? तू परमेश्वर के पीछे सच्चाई से चलना चाहता है क्या? செய்ய வேண்டிய முதல் காரியம் तुझे करने का पहला कार्य கர்த்தருடைய பிரசன்னத்தில் அதிக நேரம் காத்துக்கிட. परमेश्वर के उपस्थिति में अधिक देर समय तक इंतजार कर. நான் உனக்கு சொல்லுகிறேன், मैं तुझसे कहता हूँ, யார் ஜெபத்தை விட்டு நான் முடிச்சிட்டு போனாலும் பரவாயில்லை. अरे कोई भी प्रार्थना खत्म करके जाए, பாஸ்டரே ஜெபத்தை முடிச்சிட்டு போனாலும் பரவாயில்லை. अरे पास्टर ही प्रार्थना खत्म करके जाए तो भी நீ தேவனை தரிசிக்கும் வரை போகாதே. तू जब तक परमेश्वर का दर्शन नहीं कर लेता तब तक मत जा. தேவனின் பிரசன்னத்தை காணும் வரைக்கும் எழும்பி போகாதே. तू परमेश्वर की उपस्थिति को जब तक नहीं देखता तब तक उठ के मत जा. ஆத்மாவில் ஒரு திருப்தி அடையும் வரைக்கும் நீ எழும்பி போகாதே. तेरे आत्मा में एक तृप्त जब तक नहीं होता तब तक तू उठ के मत जा. யோசுவாவுக்கு यहोशू के अंदर ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு
பிரிகிறதுக்கு மனசே இல்ல. मिलाप वाले तंबू को छोड़कर जाने का मन ही नहीं. மனசெல்லாம் சொல்லுது, इसका मन पूरा कह रहा है ஆண்டவருடைய பாதத்திலே தான் நான் இருக்கணும், मुझे परमेश्वर के चरणों पर ही रहना है, அவர் பிரசன்னத்தை தான் நான் உணர்ந்துகிட்டு இருக்கணும், उनकी उपस्थिति कोई मुझे एहसास करते रहना है, அவர் மகிமையை தான் நான் கண்டுகிட்டு இருக்கணும், उनके महिमा कोई मुझे देखते रहना है. அங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கான், ஜெபம் பண்ணிட்டே இருக்கான், ஜெபம் பண்ணிட்டே இருக்கான். इस वजह से वहीं पर बैठकर प्रार्थना कर रहा है, प्रार्थना कर रहा है, प्रार्थना कर रहा है. இப்படிப்பட்ட ஒரு மனிதனாலே தான் உண்மை உத்தமமாய் தேவனை பின்பற்ற முடியும். ऐसे एक मनुष्य से ही सच्चाई से, खराई से, उत्तमता से परमेश्वर के पीछे चल सकता है. அதிக நேரம் ஜெபிக்கணும் ஐயா. अधिक देर तक प्रार्थना करना है. ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? जो प्रार्थना करता है और जो प्रार्थना नहीं करता है, दोनों के बीच में बड़ा फर्क है. मालूम है क्या? ஜெபிக்கிறவன் சாவு வந்தா கூட ஜெபம் பண்ணிட்டே தான் இருப்பான். जो प्रार्थना करता है उसके लिए मौत भी आ जाए वो प्रार्थना करते रहता है. ஜெபிக்காத கிறிஸ்தவன், जो प्रार्थना नहीं करता मसीह व्यक्ति, சாவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா अरे मौत आ रही है इसे सुनते ही ஐயோன்னு அலறுவான், हाय हाय करके चिल्लाता है. Praise the Lord. Praise the Lord. ஜெபிக்கிறவனின் நோக்கம் என்ன? प्रार्थना करने वाले का मकसद क्या है? சாகு வரைக்கும் தேவ பிரசன்னத்தை, अरे मरते दम तक परमेश्वर की उपस्थिति, சாகு வரைக்கும் பூமியில் தேவ பிரசன்னத்தை, अरे मरते दम तक इस पृथ्वी में परमेश्वर की उपस्थिति के साथ, செத்த பிறகு பரலோகத்துல தேவ பிரசன்னத்தை, मरने के बाद स्वर्ग राज में परमेश्वर की उपस्थिति के साथ. இதுதான் ஐயா, यही ஜெபிக்கிறவனின் உத்தமம், यही प्रार्थना करने वाले व्यक्ति की उत्तमता, ஜெபிக்கிறவனின் நம்பிக்கையும் விசுவாசம் இதுதான். प्रार्थना करने वाले व्यक्ति का भरोसा और विश्वास यही है. அம்மா நானும் ஆண்டவரை பின்பற்றுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காது. ऐसे में भी परमेश्वर के पीछे चलता हो करके सोच के मत बैठ. பின்பற்றினா உண்மையா பின்பற்றணும். अरे पीछे चलता है तो सच्चाई से पीछे चल. ஆமென். आमीन. எனக்கு ஒரு இந்த காரியத்திலும் ஒரு வைராக்கியம். मुझे किसी भी कार्य में एक जिद्दी आता है. செய்தா எதையும் நச்சுன்னு செய்தரணும். करना है तो कुछ भी कर, एकदम मस्त अच्छे से करना है. சும்மா அல்கா பில்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. हल्का फुल्का सब नहीं करना है. செய்தா ஒழுங்கா செய்யணும். करना है तो ठीक से करना है. ஆண்டவரை பின்பற்றுறது அப்படித்தான், உத்தமமா பின்பற்றணும். परमेश्वर के पीछे चलना भी वैसे उत्तमता से पीछे चलना है. சும்மா சோத்துக்கும் பிழைப்புக்கும் ஆண்டவரை பின்பற்ற கூடாது. सिर्फ खाने के लिए और बचने के लिए नहीं पीछे चलना है. ஊழியம் செய்தாலும் உண்மையா செய்யணும். सेवा करना है तो भी सच्चाई से करना है, சரியா செய்யணும். ठीक से करना है. சோத்துக்கும் பிழைப்புக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. अरे खाने के लिए और बचने के लिए सेवा नहीं करना है. இந்த வேலையை இருக்க கூடாது. ये काम नहीं रहना चाहिए. உண்மையா இருக்கணும். உண்மையா ஆண்டவரை பின்பற்ற. सच्चाई से परमेश्वर के पीछे चलना है. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமா ஜெபித்தாத்தான் உண்மை உத்தமமா தேவனை பின்பற்ற முடியும். परमेश्वर के सामने अधिकतर समय प्रार्थना करेंगे तभी सच्चाई और खराई से इसके पीछे चल सकते हैं. ஏன்னா நம்ம உலகத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். क्योंकि हम इस दुनिया में जीवन बिता रहे हैं ना. நீ உண்மையாய் தேவனை பின்பற்றது சாத்தானுக்கு பிடிக்காதுல்ல. तू सच्चाई से परमेश्वर के पीछे चले शैतान को पसंद नहीं है ना. Praise the Lord. Praise the Lord. இஸ்ரவேலின் முழு ஜனத்தையும் திருப்பி விட்டானே. इस्राएल के पूरे लोगों को उसने उल्टा कर दिया. ரெண்டு பேர் தானே உண்மையா உத்தமமா பின்பற்றாங்க. सिर्फ दो ही जन तो सच्चाई और ईमानदारी से पीछे चल रहे हैं. உன்னையும் திசை திருப்புவதற்கு சாத்தான் பிரயாசப்படுவான். तुझे भी तेरा भी रास्ता भटकने के लिए शैतान कोशिश करेगा. लेकिन உண்மை உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டுமானா सच्चाई और खराई से परमेश्वर के पीछे चलना है तो ஜெப வாழ்க்கை உறுதியா இருக்கணும். तेरा प्रार्थना का जीवन मजबूत रहना चाहिए. फाउंडेशन நல்லா இருந்தா தான் பில்டிங் சரியா இருக்கும். तेरा नींव अच्छा रहेगा तभी उसकी जो इमारत है वो मजबूत रहेगी. ஜெப வாழ்க்கை உறுதியா இருந்தா तेरा प्रार्थना का जीवन पक्का रहेगा तो சாத்தான் உன்னை அசைக்க முடியாது. शैतान तुझे हिला नहीं सकता. நீ தேவனை விட்டு பிரிக்க முடியாது. तुझे परमेश्वर से अलग नहीं कर सकता. தேவனை மறுதலிக்க மாட்டாய். तू परमेश्वर का इनकार नहीं करेगा. ஆகும் வரைக்கும் உத்தமமாய் உன்னால் பின்பற்ற முடியும். मरने के दम तक तू सच्चाई और खराई से परमेश्वर के पीछे चल सकता है. காரியம் தாங்க. एक ही कार्य, ஜெபம் என்னும் ஃபவுண்டேஷன். प्रार्थना का नींव. Praise the Lord. Praise the Lord. யோசுவாவிட்ட கேளுங்க. யோசு से पूछिए. யோசுவாவே, யோசு, இஸ்ரவேலின் முழு ஜனமும் பின்னால போயிட்டுதப்பா. इस्राएल की पूरी प्रजा पीछे चली गई. இஸ்ரவேலின் முழு ஜனமும் इस्राएल की पूरी प्रजा தேவனை விட்டு பின்னால போயிட்டப்பா. परमेश्वर को छोड़ के पीछे चली गई. உத்தமமா பின்பற்றல. खराई से पीछे नहीं चली. ஏதோ ஒரு விஷயத்திலே தடுமாறினா. कोई एक विषय में जो ठोकर खाया. யோசுவாவே, யோசு, நீர் மட்டும் எப்படி உத்தமமாய் பின்பற்ற
நீ? आप सिर्फ कैसे इस खराई से अब आप पीछे चले? இந்த கேள்வியை யோசுவாட்ட கேட்டா, इस सवाल को आप यहोशू से पूछोगे तो யோசுவா சொல்லும் முதல் பதில் இதாக இருக்கும். यहोशू का पहला जवाब यही रहेगा, என் இருதயம் அல்ல, मेरा हृदय पूरा ஆசரிப்பு கூடார. मिलाप वाला तंबू, என் இருதயம் அல்ல, मेरा हृदय पूरा தேவனின் பிரசன்னம். मेरा परमेश्वर की उपस्थिति, இதை தவிர என் இருதயத்துக்குள்ளால வேற எதுவும் இல்ல. इसके अलावा मेरे हृदय में और कुछ नहीं. உலகம் என் இருதயத்துக்குள்ளால இல்ல. दुनिया मेरे हृदय के अंदर नहीं. உலகத்தின் ஐஸ்வர்யம், ஆடம்பம், பெருமை இதெல்லாம் எனக்குள்ளால இல்ல. दुनिया का धूमधाम, धन दौलत, घमंड मेरे हृदय में नहीं. देखिए, ஆசரிப்பு கூடார, मिलाप वाला तंबू, தேவனை சந்திக்கும் இடத்தில் இருப்பதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். मेरे परमेश्वर से मिलने वाले जगह पर रहना ही मेरे लिए बहुत मुख्य है. தன் சாகு வரைக்கும் என்னால ஆண்டவரை பின்பற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவான். इसीलिए वो कहेगा कि मैं मरने दम तक परमेश्वर के पीछे चल सका. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஜெபிக்கிறவனா மாறு. प्रार्थना करने वाला व्यक्ति बन. உனக்குள்ளால பின்மாற்றம் வரவே செய்யாது. तेरे अंदर पीछे जाने का अनुभव नहीं आएगा. உனக்குள்ளால முறுமுறுப்பு வரவே செய்யாது. तेरे अंदर कुड़कुड़ाना नहीं आएगा. உனக்குள்ளால அவிசுவாசம் வரவே செய்யாது. तेरे अंदर अविश्वास नहीं आएगा. ஜெபிக்கிறவனா மாறு. प्रार्थना करने वाला बन. ஜெபிக்கிறவனா மாறு. प्रार्थना करने वाला बन. ஒரு நிமிஷம் கூட தேவனை விட்டு நீ பிரியாம வாழ முடியும். एक भी मिनट तू परमेश्वर से अलग हुए बिना जी सकता है. Hallelujah. हालेलुया. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தரப்போறேன். आपको मैं एक रहस्य सिखाने जा रहा हूँ. ஜெபிக்கிறவன், प्रार्थना करने वाला व्यक्ति, அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். प्रार्थना को परमेश्वर सुनता है. நல்ல கவனிங்க. ध्यान से समझिए. நான் ஜெபிக்கிறேன்னா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். मैं प्रार्थना करता हूँ, क्या मेरे प्रार्थना को परमेश्वर सुनता है? இதை விட இன்னொரு ரகசியம் இருக்கு. इससे बढ़कर एक और रहस्य है. ஜெபிக்கிறவன் வாய் திறந்து சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களையும் தேவன் செய்வார். और प्रार्थना करने वाला व्यक्ति जो भी मुंह खोलकर मांगता है, पूछता है, उसे परमेश्वर करते हैं. சொல்றது புரியுதா உங்களுக்கு? मैं जो बोल रहा समझ में आया ना? ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு செய்வார். प्रार्थना करने वाले व्यक्ति की प्रार्थना को सुनकर परमेश्वर करते हैं. ஜெபிக்கிறவன் வாய் திறந்து சொல்லக்கூடிய வார்த்தை அப்படியே கர்த்தர் செய்வார். प्रार्थना करने वाले व्यक्ति जो मुंह खोलकर बोलता है, उस बात को वैसे ही परमेश्वर करते हैं. ஆசரிப்பு கூடாரத்தில் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததான தெய்வ மனிதன், मिलाप वाले तंबू में प्रार्थना को मुख्यता देने वाला परमेश्वर का मनुष्य. யோசுவாவின் புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. यहोशू के पुस्तक में एक बात कहते, देखिए, ஒரு பயங்கரமான யுத்தம் உண்டாயிருக்கிறது எமோரியருக்கும் இவர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விரோதமாக. एक भयंकर युद्ध हो गया यमोरी और इस्राएली लोगों के विरुद्ध. யுத்தம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. युद्ध भयंकर चल रहा है. நடந்துட்டு இருக்கும்போது चलते समय இரவு நேரமாக போகிறது. रात का समय होने वाला है. யோசுவா சிந்திக்கிறார், यहोशू सोच रहा है இரவு நேரமாக போகிறது. रात होने वाला है. சூரியன் அஸ்தமிக்குமானால் अब सूरज अस्त होगा तो எதிரிகள் நம்மை இருட்டில் வந்து தாக்க முடியும். शत्रु अंधेरे में आकर हमारे पर हमला कर सकते हैं. ஆகவே इसलिए இவர் இங்கிருந்து சூரியனுக்கு கட்டளையிடுகிறார். ये यहाँ से सूरज को आज्ञा दे रहे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பைபிள் சொல்லுது, बाइबल कहता है அவர்கள் பெத்தேரோனில் இருக்கும்போது वे बेतेरोन में रहते समय வழியில இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போனார்கள். मार्ग में इस्राएल के विरुद्ध दौड़ कर गए. அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். असक्का तक दौड़ने वाले के ऊपर परमेश्वर ऊपर से पत्थर बरसाया और उनके ऊपर गिरे और मरे. 12வது வசனம் சொல்லுகிறது, 12वां वचन कहता है, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே परमेश्वर एमोरियों को इस्राएली पुत्रों के हाथ में सौंपने ले उस दिन में கர்த்தரை நோக்கி பேசி, परमेश्वर की ओर देखकर बात कर कर கர்த்தரை நோக்கி பேசி, परमेश्वर की ओर देखकर बात कर कर யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி என்று வேதம் சொல்லுகிறது. यहोशू परमेश्वर की ओर देखकर बात किया कर कर பின்பு இஸ்ரவேல் ஜனங்களின் கண்களுக்கு முன்பதாக फिर इस्राएली लोगों के सामने, சூரியனே हे सूरज கிபியோன் மேலும், तू गिबोन के ऊपर, சந்திரனே और ये चांद நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் तू आइलोन की तराई के ऊपर தரித்து நில்லுங்கள் என்று சொன்னார். वहीं पर रुके रहिए कर कर. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் तब
परमेश्वर लोगों के लिए जो है धर्म जो है सही करने तक, சூரியன் தரித்து சந்திரனும் நின்றது. और सूरज भी वहीं रुके रहा और चांद भी वही स्थान पर रुके रहा. யாசேரின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ये यासेर के पुस्तक में लिखा गया है. हालेलुया, हालेलुया. ஜெபிக்கிற மனிதனுடைய வல்லமை, प्रार्थना करने वाले व्यक्ति का सामर्थ. praise the Lord, Praise the Lord. hallelujah, हालेलुया, hallelujah, हालेलुया. amen. Amen. ஜெபத்தை கேட்கிறாரு, प्रार्थना सुनते हैं. இவன் சொல்றதையும் கேட்டு அப்படியே ஆண்டவர் செய்றார். ये जो बोल रहा है उसे भी सुनकर परमेश्वर वैसा ही कर रहे. இவன் சொல்றான், சூரியனே, ये कहता है सूरज, amen, ஸ்தோத்திரம், நீ தரித்து நிற்க வேண்டாம். तू वहीं पर खड़े रहे. amen, சந்திரனே, ये चांद, நீ அயலோன் பள்ளத்தாக்கு நிற்க வேண்டாம். तू आइलोन के तराई के ऊपर ही खड़े रहे. சூரியனை கிபியோனை விட்டு நீ கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போக கூடாது. हे सूरज, तू गिबोन से थोड़ा भी इस तरफ उस तरफ मत जा. சந்திரனே, ये चांद, அயலோன் பள்ளத்தாக்கு விட்டு கொஞ்சம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போக கூடாது. आइलोन की तराई से थोड़ा भी यहाँ वहां मत जा. அப்ப என்ன ஆகும்? तब क्या होगा? சூரியன் மறைந்தால் இருளாகும். सूरज गायब होगा तो अंधेरा होगा. சூரியன் அப்படி நின்றால் सूरज वैसे ही खड़े रहेगा तो பகல் வெளிச்சம். खड़ी धूप की रोशनी. யுத்தம் முடியும் வரைக்கும் சூரியன் நகரவே இல்லை. युद्ध खत्म होने तक जो है सूरज की रोशनी हटी नहीं. Praise the Lord. Praise the Lord. கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के पीछे खराई से चलने वाले परमेश्वर के बच्चे, நீ உண்மையாய் பின்பற்றினா, तू सच्चाई से पीछे चलेगा तो, தேவ சமூகத்தில் அதிகமா ஜெபம் பண்ணா, तू परमेश्वर के समय अधिकतर प्रार्थना करेगा तो, சொல்றது ஆண்டவர் அப்படியே செய்வாருங்க. तू जो बोलते हैं वैसे ही परमेश्वर करेंगे. என்னுடைய ஊழியத்துல நிறைய பார்த்திருக்கேன். मेरी सेवा में मैंने बहुत ज्यादा देखा है. Praise the Lord. Praise the Lord. சிலருக்காக ஜெபம் பண்ணும்போது कुछ लोगों के लिए प्रार्थना करते वक्त கர்த்தர் சொல்வார், परमेश्वर कहते हैं, சொல்லுப்பா விடுதலை உண்டாயிற்று. बोल भाई, बोल बेटा कि उसके लिए छुटकारा हो गया है. நேரத்துல விடுதலை உண்டாகாது, कुछ समय छुटकारा नहीं होता, சுகம் உண்டாகாது, இல்லைன்னா ஒரு காரியமா இருக்கலாம், அதுக்கு எதுவும் மாற்றம் இருக்காது. चंगाई भी नहीं होता, तो कुछ कार्य होता है उसमें बदलाव नहीं होता. ஆனா लेकिन எனக்கு சில நேரத்துல ஒரு வைராக்கியம் இருக்கும். मेरे अंदर कुछ समय जिद रहता है. இந்த பிள்ளைகளுக்கு இந்த காரியம் இப்ப நடக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருக்கும். इन बच्चों के लिए कार्य भी होना चाहिए करके एक जिद्दी रहता है. சொல்லிடுவேன், बोल देता हूँ, வாய் தந்து அப்படியே சொல்லிடுவேன், मुंह खोल के वैसे बोल देता हूँ, போ உனக்கு ஆண்டவர் செய்வார் तू அப்படின்னு. जा, तेरे लिए परमेश्वर इसे करेंगे कर போ कर. உனக்கு இந்த வருஷத்துல இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு வந்துருவேன். जा, ये साल तेरे लिए होगा कर कर बोल के आ जाता हूँ. நிறைய இடங்கள்ல என்ன நடக்கும் தெரியுமா? बहुत सी जगह पर क्या होता है मालूम है क्या? இந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி அவங்களுக்கு செய்திருப்பார். इस वचन, इस बात को आदर करके परमेश्वर उनके लिए किए रहते हैं. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. मुझे अच्छे से मालूम है. வீட்டுல போய் ஜெபம் பண்ணேன். एक घर पर जाके प्रार्थना किया. வரும்போது சொன்னேன், आने के समय बोला, இப்ப நான் வீடு போய் சேர்றதுக்கு முன்னாடி உனக்கு சுகமாகும் அப்படின்னு. अभी मैं घर पहुंचने से पहले तू चंगा होगा. வீட்டுல வந்து ஒரே ஜெபம். घर पे आके एक ही प्रार्थना. சொல்லிட்டு வந்துட்டு, ஆண்டவரே, आके बोल के आप जाके बोल के आ गए परमेश्वर, ஊழியக்காரனை வெட்கப்படுத்தாதிருங்க ஆண்டவரே. आपके सेवक को लज्जित मत कीजिए அடுத்த परमेश्वर. நாள் எனக்கு மெசேஜ் வருது, अगला दिन मेरे को मैसेज आया, पास्टर கொஞ்ச நேரத்துல சுகமாயிட்டாங்க. थोड़े समय में चंगा हो गए. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? मैं इसे क्यों बोल रहा हूँ? கர்த்தர் செய்யக்கூடிய கிரியைகள், परमेश्वर करने वाली क्रिया, ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றினார், तू परमेश्वर के पीछे सच्चाई से चलेगा तो, உண்மையா தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணா, तू सच्चाई से परमेश्वर के सम्मुख प्रार्थना करेगा तो, தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चे, நீ சொல்றத ஆண்டவர் அப்படியே செய்வாருங்க. तू जो बोलता है उससे परमेश्वर वैसे करते. Praise the Lord. Praise the Lord. அவ்வளவு தூரம் என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். उतना दूर तक मेरा परमेश्वर सच्चा है. பல விஷயங்கள்ல பார்த்திருக்கேன். कई विषय में मैंने देखा है. போ உனக்கு நன்மையை கர்த்தர் செய்வார் அப்படின்னுருவேன். जा, तेरे लिए परमेश्वर भलाई करेंगे करके कह देता हूँ. நேரத்துல கர்த்தர் சொல்லுவேன். कुछ समय परमेश्वर बोलते और उसे सुनकर बोलता हूँ. நேரத்துல எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம், कुछ समय मेरे अंदर का एक जिद्दी से, எனக்கு விசுவாசம் உண்டு, मेरे अंदर विश्वास है. நான் சொன்னா கர்த்தர் செய்வார். मैं बोलूंगा तो परमेश्वर से करेंगे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 யோசுவாவுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார் பாருங்க. यहोशू की बात को परमेश्वर आदर किए. உத்தமனா ஆண்டவரை பின்பற்று. तू खराई के साथ परमेश्वर के पीछे चल. யோசுவா மாதிரி ஆசரிப்பு கூடார அனுபவத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா. यहोशू के जैसे मिलाप वाले तंबू के अनुभव में, प्रार्थना के अनुभव में आ. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்க மாட்டேங்குது? आज क्यों हमारे जीवन में कुछ नहीं हो रहा? ஜெபமே இல்லங்க. प्रार्थना ही नहीं है. தூங்கி தூங்கி மூஞ்சி அப்படியே பேய் அரைஞ்சது மாதிரி ஆயிருது. सो कर पूरा चेहरे में पूरा शैतान आ गया ऐसा लगता है. எல்லாம் காலையில எழும்பி வரதை பார்த்தாலே பேய் மாதிரி தான் இருக்கும். कुछ लोग सवेरे उठ के आते तो ऐसा लगता है कि भूत आ रहा है. காலையில எழும்பி வரும்போது தேவ பிரசன்னம் நிறைந்தவனாய், பிரசன்னம் நிறைந்தவளாய் எழும்பி வரணும். सवेरे उठ के आते समय परमेश्वर की उपस्थिति से भरा हुआ बनकर तुझे उठकर आना है. ராத்திரி முழிச்சும்
மொபைலை பார்த்துக்கிட்டு இருந்தா காலையில சத்தா மாதிரி தான் எழும்பி வருவேன். रात पूरा तू मोबाइल देखेगा तो सुबह उठ के आने के समय शैतान के जैसे आएगा. ராத்திரி முழுசும் அதுதானே உன் இருதயத்துல ஓடிட்டு இருக்கான். रात पूरा हृदय में वही तो दौड़ता है. ராத்திரி முழுசும் அப்படியே தானே சிந்தையில ஓடிட்டு இருக்கான். रात पूरा वही तो विचार में दौड़ता है. ராத்திரி படுக்க போகும்போது தெய்வ பிரசன்னத்தோட படு. रात को लेटते समय परमेश्वर की उपस्थिति के साथ लेट. காலையில எழும்பின உடனே सवेरे उठते ही உன் இருதயம் சொல்ல, तेरा हृदय कहेगा யோசுவா மாதிரி ஆசரிப்பு கூடாரத்துக்கு போப்பா. यहोशू के जैसे मिलाप वाले तंबू में जा भाई. உன் இருதயம் சொல்லும் தேவனை சந்திக்க. तेरा हृदय कहेगा परमेश्वर से मिलने. முழங்கால் படியிடுப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். तू घुटने टेक करके देखो बोलेगा. ராத்திரி முழுசும் சைத்தானோட கடந்துகிட்டு காலையில எழும்பும்போது சைத்தான் முஞ்சோட எழும்பி வர்ற. रात पूरा शैतानों के साथ चलकर सवेरे उठते ही शैतान के साथ आता है. உன் வீட்டுல எப்படி சமாதானம் வரும்? तेरे घर में शांति कैसे உன் आएगी? குடும்பத்துல எப்படி நன்மை உண்டாகும்? तेरे घर में भलाई कैसे आएगी? ஆண்டவரை ஏமாத்தி எல்லாம் பிழைக்க முடியாதுயா. परमेश्वर को ठग कर हम बच नहीं सकते. சிலர் பாத்தீங்கன்னா காலையில எழும்புன ரொம்ப பக்தி வந்துரும். कुछ लोग को देख के सवेरे उठते ही बहुत भक्ति आ जाती है. இந்த கிறிஸ்தவ கல்யாண வீடுகள்ல பாருங்க, आप ये मसीह लोगों के शादी के घरों पर देखिए. ஃபர்ஸ்ட் பாட்டு पहला गीत அப்பா அப்படி ஒரு பக்தி பாட்டு, பரிசுத்தமான கிறிஸ்தவ பாட்டு, एकदम भक्ति पवित्र भक्ति गीत चलती है. கொஞ்ச நேரம் பொறுத்து பாருங்க, थोड़ा समय के बाद देखिए இவன் பரிசுத்தம் எல்லாம் சினிமால போய் நிக்கும். इसका पवित्रता सब सिनेमा में जाके रुक जाता என்னென்ன है. பாட்டு பாடக்கூடாது அதெல்லாம் போட்டுருப்பான். जो गाना नहीं बजाना चाहिए वो सब बजता है. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. आज बहुत से मसीह लोग का जीवन ऐसा ही है. காலையில எழும்புன பக்தி பரவசம், सवेरे उठते ही भक्ति में जो है वो मन में फूलना. அதுக்கு பிறகு उसके बाद மொபைலில் பரவசம், मोबाइल में पूरा मन में फूलना. இன்டர்நெட்டில் பரவசம், इंटरनेट में घूमना. டிவியில் பரவசம், टीवी में आनंदित होना. சாயங்காலம் வீட்டுல பார்க்கும்போது शाम को घर पे देखेंगे तो ஒன்னொன்னும் ஒவ்வொரு சைஸ்ல மூஞ்ச திருப்பிட்டு இருக்கும். एक एक यहाँ वहाँ जो है सिर घुमा के रहेगा. ஒன்னொன்னும் ஒவ்வொரு பேய் மாதிரி இருக்கும். एक एक शैतान के जैसे रहेंगे. ஆமென் आमीन ஆமென் आमीन. அங்கதான் லூசிபரின் கூட்டமே அந்த வீட்டுல தான் இருக்கும். वहीं पर लूसीफर का झुंड वहाँ रहता है. அப்படி ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ऐसा एक परिवार कैसे रहेगा सोच के देखिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. ஆவியானவர் தெளிவா சொல்றார், आत्मा परमेश्वर साफ कहते हैं இப்படி இருக்க கூடாது. ऐसा नहीं रहना है. ராத்திரி படுக்கைக்கு போகும்போது தேவ பிரசன்னத்தோடு படுத்தா காலையில எழும்பும்போது தேவ பிரசன்னத்தோடு எழும்புவாய். रात को सोने के समय तू परमेश्वर की उपस्थिति के साथ सोएगा तो सवेरे उठते समय परमेश्वर की उपस्थिति के साथ उठेगा. காலையில எழும்பும்போது தேவ பிரசன்னம் உன்னை ஆளுகை செய்ய. सवेरे उठते ही परमेश्वर की उपस्थिति तुझ पर राज करेगी. சிலரை பாத்தீங்கன்னா कुछ को देखोगे तो காலையில எழும்புன ஒரு பாடலோட வருவாங்க. सवेरे उठते गीत के साथ आते हैं. சிலரை பாத்தீங்கன்னா कुछ को देखोगे तो ஸ்தோத்திரத்தோட எழும்பி உட்காருவாங்க. स्तुति के साथ उठकर बैठते हैं. சிலரை பாத்தீங்கன்னா कुछ को देखोगे तो வசனத்தோட எழும்பி வருவாங்க. वचन के साथ उठकर आते हैं. இதுதான் ஆசரிப்பு கூடார அனுபவம். यही मिलाप वाले तंबू का अनुभव है. இதுதான் ஆசரிப்பு கூடார அனுபவம். यही मिलाप वाले तंबू का अनुभव है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Amen. Amen. இரண்டாவது दूसरा ஏமன் ஸ்தோத்திரம் எண்ணாகமத்தின் புத்தகம் 27வது அதிகாரம். गिनती का पुस्तक 27वां अध्याय 27வது அதிகாரம் 18வது வசனம். 27वें अध्याय का 18वां वचन. கர்த்தர் மோசேயை நோக்கி, परमेश्वर मूसा को देखकर தேவ ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. परमेश्वर के आत्मा को पाए हुए नून के पुत्र यहोशू के ऊपर अपना हाथ रखकर ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், परमेश्वर मूसा को देखकर कहते हैं தேவ ஆவியை பெற்று ஒருவன் இருக்கிறான். परमेश्वर के आत्मा को पाया हुआ एक व्यक्ति है. அவன் தான் யோசுவா. वही यहोशू है. நான் உனக்கு சொல்கிறேன், मैं तुझसे कहता हूँ யோசுவா தேவனை உத்தமமாய் கடைசி வரை பின்பற்றுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? यहोशू अंतिम तक परमेश्वर के पीछे खराई से चलने का कारण क्या है मालूम है क्या? தேவ ஆவியை பெற்றவன், वो परमेश्वर के आत्मा को पाया व्यक्ति, தேவ ஆவியை பெற்று தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன். परमेश्वर की आत्मा को पाकर आत्मा परमेश्वर के द्वारा चलाए जाने वाला व्यक्ति. மோசே ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டான். मूसा ने एक गलती किया. பேசுன்ற இடத்துல அடிச்சிட்டான். बोल करके जहाँ पर कहते वहां पर उसने मार दिया. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லிட்டார், परमेश्वर मूसा को देखकर बोल दिया, one chapter close, तेरा किताब खत्म, முடிஞ்சிட்டு. खत्म. இனி நீ கானானுக்குள்ள போக மாட்ட. अभी तू आगे कनान में प्रवेश नहीं कर सकता. பிஸ்காவின் கொடிமுடியில ஏறி இதெல்லாம் பார்த்துக்கப்பா. पिस्का के चोटी पर चढ़कर ये सबको तू देख ले. உன்னை அங்கேத்தான் நான் உன்னை அடக்கம் பண்ணிடுவேன். मैं वहीं पर तुझे दफना दूंगा. ஆனா அதுக்கு முன்ன நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. लेकिन उससे पहले तुझे एक कार्य करना உன் है. ஸ்தானத்துல तेरे स्थान पर தேவ ஆவியை பெற்றதான ஒருவன் இருக்கிறான் பாரு. परमेश्वर की आत्मा को पाया एक व्यक्ति है ना, யோசுவா. यहोशू. அவனை கர வைத்து
அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்தி வை. उसके ऊपर हाथ रखकर अभिषेक कर कर उसे तैयार कर. நீ மரித்து போன பிறகு என் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல சிதறி போய் விடக்கூடாது. तू मर जाने के बाद मेरी जो लोग है चरवाए के बिना भेड़ के जैसा यहाँ पर वहां पर भटकने नहीं चाहिए. ஆண்டவர் சொல்றாரு, तो परमेश्वर कह रहे யோசுவா தேவ ஆவியை பெற்றவர். यहोशू परमेश्वर के आत्मा को पाया हुआ. தேவ ஆவி அவனுக்குள் இருந்ததனால தான் உண்மையாய் தேவனை பின்பற்றுகிறார். ये परमेश्वर का आत्मा उसके अंदर था, इस वजह से वो सच्चाई से परमेश्वर के पीछे चला. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இந்த சூழ்நிலையிலும் வழி விலகி போகவில்லை. किसी भी परिस्थिति में वो रास्ते से नहीं हटा. தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चों, கடைசி வரைக்கும் தேவனை உத்தமமாய் பின்பற்றுவதற்கு தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் உனக்கு வேணும். तू अंतिम तक परमेश्वर के पीछे चलने के लिए तेरे अंदर परमेश्वर का आत्मा चाहिए. பைபிள் சொல்லுது, இந்த தேவனுடைய ஆவியான் உனக்குள் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உன்னை நடத்த ஆரம்பிப்பார். बाइबल कहता है परमेश्वर का आत्मा जब तेरे अंदर आएगा वो तुझे हर एक सत्य पर चलाएंगे. இந்த ஆவியான் உனக்குள் இருக்கும்போது ये आत्मा परमेश्वर जब तेरे अंदर रहेंगे அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உனக்கு கண்டித்து உணர்த்த ஆரம்பிப்பார். वो धर्म और न्याय के बारे में तुझे डांट कर समझाएंगे. Hallelujah. हालेलुया. உத்தமமாய் தேவனை பின்பற்ற வேண்டுமானால் तुझे खराई से परमेश्वर के पीछे चलना है तो தேவனுடைய ஆவியில் நிறைந்து வாழும் வாழ்க்கை, परमेश्वर के आत्मा में भरकर जीने का अनुभव, தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்து வாழும் வாழ்க்கை, परमेश्वर के अभिषेक में भरकर जीने का जीवन. நமக்குள் நாம் பெற்றிருக்கிற தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரே, हमारे अंदर हम पाए हुए परमेश्वर का आत्मा जो है ना, இவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். इन्होंने हमें अभिषेक किया है. அந்த அபிஷேகம் குறையக்கூடாது. वो अभिषेक कम नहीं होना चाहिए. நாளுக்கு நாள் அது நிறைஞ்சு 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 பொங்கி 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 வழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். वो दिन भर दिन जो है बढ़ते 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 जो उबल उबल कर जो बाहर आना चाहिए. இந்த அபிஷேகம் வற்றி போகுமானா, ये अभिषेक घटी जाती है, कम हो जाती है तो நாம் வறண்டு சாதாரண மனிதனாய் மாறி விடுவோம். हम सूखा होकर साधारण मनुष्य बन जाते हैं. நமக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர், तेरे अंदर हमारे अंदर जो परमेश्वर का आत्मा அந்த है அபிஷேகம் वो अभिषेक நமக்குள் இருக்குமானா, हमारे अंदर है तो இருதயம் हमारा हृदय தேவனோடு நெருங்க வேண்டும் என்ற, தேவனோடு உறவாட வேண்டும் என்ற உணர்வுள்ளதா இருந்து கொண்டே இருக்கு. परमेश्वर के निकट आना है, परमेश्वर के साथ रिश्ता मनाना है, कर कर ऐसा एहसास मन में आते रहता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆவியிலே நிறைந்தவன் ஆவியானவரால் நடத்தப்படுவார். आत्मा से जो भरपूर है वो आत्मा परमेश्वर के द्वारा चलाया जाता है. ஆவியானவர் ஒருவனுக்குள் இல்லை என்று சொன்னால் மாமிசம் அவனை நடத்த ஆரம்பிக்கும். आत्मा परमेश्वर एक व्यक्ति के अंदर नहीं है तो उसे शरीर चलाने लगता है. நான் உனக்கு சொல்கிறேன், मैं तुझसे कहता हूँ மாமிசத்தின் விருப்பத்தின்படி நீ தேவனை பின்பற்றினால் உன்னால் உத்தமமாய் தேவனை பின்பற்ற முடியாது. शरीर के अनुसार तू परमेश्वर के पीछे चलेगा तो तू खराई के साथ नहीं चल सकता. ஆவியானோடு இணைந்து பிரயாணம் பண்ணினா, आत्मा परमेश्वर के साथ जुड़कर तू यात्रा करेगा तो ஆண்டவரை உண்மையாய் பின்பற்ற முடியும். तू परमेश्वर के पीछे सच्चाई से चल सकता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நான் உனக்கு சொல்கிறேன், मैं तुझसे कहता हूँ தேவ ஆவியை பெற்றதான தேவ மனிதன், परमेश्वर की आत्मा को पाया हुआ परमेश्वर का मनुष्य, வசனம் சொல்லுகிறது, वचन कहता है இவன் மோசே மரித்தபோது ये मूसा के मरने के बाद மோசேயுடைய ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டார். ये मूसा के स्थान पर ऊंचा उठाया गया. தேவ ஆவி உனக்குள்ளால இருந்தா நீ உயர்வது நிச்சயம். परमेश्वर का आत्मा तेरे अंदर है तो तू ऊंचा उठेगा, वो निश्चय है. தேவ ஆவி உனக்குள் இருந்தா परमेश्वर का आत्मा तेरे अंदर है तो விரோதமாய் ஒருவனும் நிற்க முடியாது. तेरे विरुद्ध कोई खड़े नहीं रह सकता. தேவ ஆவி உனக்குள் இருந்தா परमेश्वर का आत्मा तेरे अंदर है तो வளர்ச்சியும் ப்ரமோஷனையும் ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. तेरी प्रगति तेरे प्रमोशन को कोई मनुष्य रोक नहीं सकता. Praise the Lord. Praise the Lord. தேவ ஆவியை பெற்ற மனிதன் வளர்ந்தான், परमेश्वर के आत्मा को पाया हुआ मनुष्य बढ़ने लगा, மேன்மைப்படுத்தப்பட்டான். वो जो है बड़प्पन पाया. समस्त இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தப்பட்டான். समस्त पूरे इस्राएली लोगों के सामने ऊंचा उठाया गया. Praise the Lord. Praise the Lord. தேவ ஆவி உனக்குள் இருந்தா परमेश्वर का आत्मा तेरे अंदर है तो தேவனை உண்மையாய் பின்பற்ற முடியாது. तू सच्चाई से परमेश्वर के पीछे चल सकता है. நீ உண்மையாய் தேவனை பின்பற்றும் போதே तू सच्चाई से जब परमेश्वर के पीछे चलेगा, யோசுவாவை மேன்மைப்படுத்துறது போல கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவாரையா. यहोशू को जैसे परमेश्वर ने ऊंचा उठाया वैसे तुझे भी ऊंचा उठाएंगे मेरे भाई. Praise the Lord. Praise the Lord. யோசுவா यहोशू இவன் உத்தமமாய்
உத்தமமாய் தேவனை பின்பற்றினார். खराई से परमेश्वर के पीछे चला. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் ஜெப வாழ்க்கை. उसके लिए पहला उसका प्रार्थना का जीवन. ஆமென். आमीन. அவன் ஜெபிச்சதுனால वो प्रार्थना के इस वजह से சொன்னதை கர்த்தர் அப்படியே செய்தார். उसने जो मांगा, उसने जो बोला, उसे परमेश्वर ने वैसा ही किया. இயற்கை அப்படியே நிற்கிறது. कुदरत वैसे रुक गया. ஆமென். आमीन. சூரியனும் சந்திரனும் அப்படியே நிற்கிறது. सूरज और चांद उसी स्थान पर खड़े हो गए. दूसरा, அவர் உத்தமமாய் பின்பற்றுகிறதுக்கு காரணம் वो उत्तमता खराई से पीछे चलने का कारण தேவ ஆவியை பெற்றவன். परमेश्वर की आत्मा को पाया தேவ हुआ. ஆவியால் நடத்தப்பட்டவன். परमेश्वर की आत्मा के द्वारा चलाया गया. உத்தமமாய் பின்பற்றினதின் பரிசு खराई से चलने का इनाम समस्त இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தப்பட்டார். समस्त पूरे इस्राएली प्रजा के सामने ऊंचा उठाया गया. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. மூணாவது तीसरा, இவன் யாத்திரையாகமம் 33:11 निर्गमन का 33वें अध्याय का 12वां वचन யோசுவாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. योशू के बारे में कहा गया है. மோசேயுடைய பணிவிடைக்காரனாயிருந்தான். मूसा का वो सेवक था. ஆமென். आमीन. ஆமென். आमीन. மோசேக்கு பணிவிடைக்காரனாயிருந்தான். मूसा का सेवक था. ஆண்டவர் அவன் கையில கொடுத்த ஊழியத்தை பெர்ஃபெக்ட்டா செய்தான். परमेश्वर उसके हाथ में जो सेवा दिए थे उसने उसे परफेक्ट पूरी तरह से अच्छे से किया. அதுல உண்மையா இருந்தான். उसमें वो सच्चा था. அதுல உத்தமமா பின்பற்றினான். उसमें वो खराई से पीछे चला. உண்மையா ஊழியத்தை செய்தான். सच्चाई से सेवा को किया. கையில கிடைச்சத உத்தமமா செய்கிறவன் தான் ஆண்டவரையும் உத்தமமா பின்பற்ற முடியும். हाथ में जो दिया गया उसमें जो उत्तमता से काम करता है वही उत्तमता से परमेश्वर के पीछे भी चलता है. Praise the Lord. Praise the Lord. ஒரு உதாரணத்தை சொல்றேன். एक उदाहरण कहता हूँ. ஒரு தமிழ்நாட்டுல இப்படி சொல்லுவாங்க. तमिलनाडु में इस तरह कहते हैं. எவ்வளவு உண்மைன்னு தெரியல. कितना दूर तक सच है मालूम नहीं. தண்ணியை நிறைய செலவு பண்றவங்க பைசாவையும் நிறைய செலவு பண்ணுவாங்களாம். जो पानी जल को ज्यादा खर्च करते बहाते वो पैसे को भी वैसे ही खर्च करते बहाते. தண்ணியை கஞ்சாமுட்டித்தனமா செலவு பண்றவன் பைசாவும் கஞ்சாமுட்டித்தனமா பண்ணுவானா. जो पानी जल को जो बहाने समय खर्च करते समय जो कम करते वो भी पैसे को भी कंजूस की तरह खर्च करते. நீ தேவனை உண்மையாய் பின்பற்ற விரும்பினால் உன் கையில் தந்திருக்கிற வேலையை உண்மையாய் செய். तू परमेश्वर के पीछे खराई से चलना चाहता है तो परमेश्वर ने तेरे हाथ में जो सेवा दिया उसे सच्चाई से कर. மோசேக்கு பணிவிடைக்காரன். मूसा का सेवक. எல்லாம் தெரியும் யோசுவாவுக்கு. सब कुछ मालूम है यहोशू को. Praise the Lord. Praise the Lord. ஆனா लेकिन மோசேயை ஓவர்டேக் பண்ணி போறதுக்கு அவன் விரும்பவே இல்லை. मूसा को ओवरटेक करके जाना वो नहीं चाहा. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, आज अनेक लोग को देखिए சர்ச்சுக்கு வருவாங்க, चर्च में आते கொஞ்சம் தெரிஞ்சா போதும், थोड़ा मालूम पड़ते ही அதுக்கு பிறகு பாஸ்டர் ஓவர்டேக் பண்ணி மேல போணும். उसके बाद पास्टर को ओवरटेक करके ऊपर जाना है. அப்படியே டைரக்டா பாஸ்டருக்கு தலை மேல ஏறிடணும். ऐसे सीधे डायरेक्टली पास्टर के सिर पर चढ़ जाना है. நான் இன்னைக்கு காலையில கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். मैं आज सुबह थोड़ा सोच कर நான் देखा. யோசிக்கல, ஆவியானவர் அப்படியே உள்ள கொண்டு போனார். मैंने सोचा आत्मा परमेश्वर मुझे उस पर लेकर गए. நிறைய இடங்கள் நடக்கு. कई जगह पर होता है. நீங்க அப்படிப்பட்டவங்க, நீங்க நல்லவங்க, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். आप ऐसे नहीं हो, आप अच्छे इसलिए परमेश्वर की स्तुति हो. Praise the Lord. Praise the Lord. யோசுவா பாருங்க, योशू को देखिए. கர்த்தர் தன்னை உயர்த்தும் வரைக்கும் परमेश्वर जब तक उसे ऊंचा नहीं उठाते. மோசேக்கு உத்தமமா இருந்தான். मूसा के लिए सच्चा था. கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உத்தமமா இருந்தான். जो काम सेवा दिया गया था उसमें वो खरा था. அப்படிப்பட்டவன் தான் உத்தமமாய் தேவனை பின்பற்ற முடியும். ऐसे व्यक्ति सच्चाई से परमेश्वर के पीछे चल सकते हैं. கையில என்ன வேலை கொடுத்தாலும் உத்தமமா இருக்கணும். तेरे हाथ में जो भी काम देते उसमें तू खरा रहे. சர்ச்சில் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் உத்தமமா செய்யணும். चर्च में जो भी जिम्मेदारी देते उसमें तू खरा रहे. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உன்னை உயர்த்தும் வரைக்கும் நீ மேல ஏறிட கூடாது. परमेश्वर तुझे ऊंचा उठाने तक तू ऊपर मत चढ़. நீ மேல ஏறினா கீழே விழுந்துரும், கால் விழுந்து போயிடும். तू ऊपर चढ़ेगा तो नीचे गिर जाएगा, पैर टूट जाएगा. கர்த்தர் உன்னை உயர்த்தினா ஒருத்தனும் கீழே தள்ளி போட முடியாதுயா. परमेश्वर तुझे ऊंचा उठाने तो कोई तुझे नीचे ढकेल नहीं सकता. கர்த்தர் உயர்த்தும் வரைக்கும் परमेश्वर ऊंचा उठाने तक கர்த்தர் தந்திருக்கிற காரியத்துல உண்மையாயிரு. परमेश्वर दिए हुए कार्य में सच्चा रहे. இப்படிதான் உண்மையா கர்த்தரை பின்பற்ற முடியும். ऐसे व्यक्ति सच्चाई से परमेश्वर के पीछे चल सकते हैं. அவனுக்கு தான் உத்தமமா ஆண்டவரை பின்பற்றக்கூடிய சிந்தை இருக்கும். उसके अंदर ही खराई से परमेश्वर के पीछे चलने का विचार रहता है. இல்லனா இதுல குறுக்கு வழியில ஏறது மாதிரி ஆண்டவர்ட்டையும் குறுக்கு வழியில போக முடியுமான்னு பாப்பான். नहीं तो यहाँ पर जैसे उसने शॉर्टकट मारा वैसे परमेश्वर के पीछे भी शॉर्टकट मारूं क्या करके सोचेगा. हालेलुया, 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 हालेलुया. உத்தமமா நீ எந்த காரியத்தை செய்ய ஆரம்பி.
खराई से कुछ भी कार्य को खराई से कर। அதான் சொன்னேன்ல, எதை செய்தாலும் நச்சேன்னு செய். इसलिए जो भी करते एकदम ठीक, एकदम अच्छे से कर। எதை செய்தாலும் 4 பேருடைய பார்வை மேல வரணும். जो भी करे 4 लोग की नजर तेरे ऊपर आनी चाहिए। எவ்வளவு அழகா செய்திருக்கான், अरे कितना सुंदर किया है। அதுக்காக பெருமைப்படக்கூடாது. उसके लिए घमंड मत करना। அதுவும் அதான் பிரச்சனைங்க. कोई परेशानी है वहाँ पर। நமக்கு என்ன வந்தது? हमें क्या आ जाता है? 4 பேர் பார்த்துட்டானா, 4 जन देख लिए तो நான்லாம் செய்தேன். हाँ मैंने किया नहीं तो யார் தெரியுமா? मैं कौन मालूम है क्या? இல்ல படிச்சேன். मैं तो वहाँ पर ये पढ़ा ना। இல்ல அறிவு கட்டவனே, अरे कमकल, உனக்கு புத்தி தந்தது ஆண்டவர் இல்ல, तेरे को बुद्धि देने वाला परमेश्वर है ना। ஆண்டவரை இல்ல மகிமைப்படுத்தணும். परमेश्वर की महिमा करना है ना। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 சொல்லுது, நான் என்ன என் திறமை பத்தியா? कुछ कहते हैं देखा क्या मेरा काबिलियत, அதை பார்த்து இதை பார்த்து அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன். उसे देखकर इसे देखकर ऐसा कर दिया। உண்மையா செய், तू सच्चाई से कर, சரியா செய், ठीक से कर, எதை செய்தாலும் சரி, कुछ भी कर। உன் கையில கிடைக்கிறதுக்கு பொறுப்பு எதுவா இருந்தாலும், तेरे हाथ में जो जिम्मेदारी दिया कुछ भी क्यों ना हो, சர்ச்சா இருக்கலாம், चर्च रहे, குடும்பத்தை கத்த தந்திருக்கலாம், परिवार को दिए रहेंगे, பிள்ளைகளை தந்திருக்கலாம், बच्चों को दिए रहेंगे, வேலையை தந்திருக்கலாம், काम को दिए रहेंगे। நல்ல நல்ல கேர் கொடு. अच्छा उसके ऊपर ख्याल रख। உத்தமம் உத்தமமா खराई खराई से। ஒருத்தனும் கை நீட்டி உன்னை வந்து குற்றம் சாட்டக்கூடாது. कोई भी तेरे विरुद्ध हाथ उठाकर तेरे पर दोष नहीं लगाना चाहिए। பிள்ளைகள் நாளைக்கு உன்னை கை நீட்டி, तेरे बच्चे कल तेरे ऊपर उठकर நீ எனக்கு என்ன செய்துட்ட அப்படின்னு கேட்க கூடாது. हाथ उठाकर तूने मेरे लिए क्या क्या करके नहीं पूछना चाहिए। பிள்ளைகள் நாளைக்கு உன்னை பார்த்து, तेरे बच्चे कल तुझे देखकर என்கிட்ட எவ்வளவு நேரம் நீ பேசுனேன்னு கேட்டற கூடாது. मुझसे तूने कितना समय बात क्या करके नहीं पूछना चाहिए। Praise the Lord. Praise the Lord. செய்யறது நல்லா செய். जो भी कर रहा है ठीक से कर। யோசுவாவை பார்த்து படிச்சுக்க. योशु को देखकर सीख ले। எங்க போனாலும் மோசே பின்னாலே போறான். जहाँ कहीं मूसा जाता है मूसा के पीछे चलता है। உத்தமமாய் खराई से எஜமானை பின்பற்றுகிறான். मालिक के पीछे चलता है। எனக்கு தேவன் தந்த எஜமான் இது. मेरे को परमेश्वर का दिया हुआ मालिक है। எஜமானை பின்பற்றுகிறான். मालिक के पीछे चलता है। Praise the Lord. Praise the Lord. அவன் இருதயம் அப்படிப்பட்டவனுடைய இருதயம் தான் தேவனையும் உத்தமமாய் பின்பற்றான். ऐसे प्रकार के व्यक्ति का हृदय परमेश्वर के पीछे भी खराई से चलता है। Praise the Lord. Praise the Lord. மோசே பின்பற்றதுனால கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? मूसा के पीछे चला इससे परमेश्वर क्या किया मालूम है क्या? யோசுவாவை மோசேயுடைய ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தார். यहोशू को मूसा के स्थान पर उठाकर रखे। யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. यहोशू को परमेश्वर ने ऊंचा उठाया कर वचन कहता है। யோசுவாவின் புத்தகம் 4:14 சொல்கிறது. यहोशू का पुस्तक 4 अध्याय का 14 वचन कहता है। அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். उन दिनों में परमेश्वर सारे समस्त इस्राएलियों के सामने यहोशू को ऊंचा उठाए। யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் பாருங்க. और उस यहोशू को वादा वचन दिए परमेश्वर। நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்திருக்க முடியாது. तू जब तक जिंदा है जीवित है कोई मनुष्य तेरे विरुद्ध खड़े नहीं रह सकता। மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். मैं जैसे मूसा के साथ था वैसे तेरे साथ भी रहूंगा। யோசுவாவே, यहोशू நீ எப்படி மோசேயை விட்டு விலகாம உண்மையா பின்பற்றினியோ, तू जैसे मूसा से अलग नहीं और सच्चाई से उसके पीछे चला, இதுவரைக்கும் என்ன எப்படி உண்மையா பின்பற்றி வந்தியோ, अब तक तू कैसे मेरे पीछे सच्चाई से पीछे चलकर आया, இது மாதிரி நானும் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். वैसे मैं भी तुझे नहीं छोड़ूंगा तेरा हाथ नहीं छोड़ूंगा कर ஆண்டவர் உத்தமமா பின்பற்றி பாரு. तू परमेश्वर के पीछे कराई से चल कर दे। ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். परमेश्वर तेरा हाथ नहीं छोड़ेंगे, तुझे त्यागेंगे नहीं। தீர்மானம் இருக்கணுங்க. फैसला लेना चाहिए। தீர்மானம் இருக்கணும். फैसला लेना चाहिए। கர்த்தரை மட்டும் நான் உறுதியா பின்பற்றுவேன். परमेश्वर के पीछे खराई से चलूंगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு காரியம் உங்களுக்கு சொன்னேன். 3 कार्य मैंने आपको बताया। ஒன்னாவது அவனுடைய ஜெப வாழ்க்கை. पहला उसका प्रार्थना का जीवन। அதுதான் அவனை ஆண்டவரை உண்மையா உத்தமமா பின்பற்றதுக்கு உதவி செய்துச்சு. वही उसको जो है परमेश्वर के पीछे खराई से चलने के लिए मदद की। அதனால அவன் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். इस वजह से उसने जो कहा उसे परमेश्वर ने पूरा किया। தேவ ஆவியை பெற்றவனாக இருந்தார். दूसरा परमेश्वर की आत्मा को पाया व्यक्ति था। Hallelujah. Hallelujah. அவனை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சார். उसे परमेश्वर ऊंचा उठाने लगे। தேவ ஆவி தான் அவனை சரியா தேவனை பின்பற்றதுக்கு உதவியா வழிநடத்தி செல்லுச்சு. वही परमेश्वर का आत्मा उसे सही तरीके से परमेश्वर के पीछे चलने के लिए मदद की। இயேசு பிறந்த உடனே நட்சத்திரம் தோன்றி சாஸ்திரிகள் பார்த்து வந்தாங்க பாருங்க. यीशु का जन्म होते ही तारों को देखकर ज्योतिष लोग वहां उसे देखकर आए। Praise the Lord. Praise the Lord. நட்சத்திரம் இயேசு இருந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்து பாருங்க. वो तारा यीशु जहां पर थे उस जगह पर उन्हें लेकर आई। அது மாதிரி தான் उसी तरह தேவனை பின்பற்றதுக்கு தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் நமக்கு அவசியம். परमेश्वर के पीछे चलने के लिए परमेश्वर की आत्मा का अभिषेक अवश्य है। ஆவியானவர் தான் நம்மளை சரியா தேவனை பின்பற்றதுக்கான பாதையில கொண்டு போயிட்டு இருப்பார். ये आत्मा परमेश्वर इस सही तरीके से परमेश्वर के पीछे चलने के लिए उनकी राह पर चला कर
ले आएंगे। மூணாவது तीसरा, யோசுவாவின் பணிவிடைக்காரன் यहोशू सेवक தலைவனை ஒழுங்கா பின்பற்றினா ठीक से उसके प्रधान मालिक के पीछे चला, நம்ம கையில தந்திருக்கிற வேலையை சரியா உத்தமமா செய்தா हमारे हाथ में जो काम दिया उसको सही ठीक से करेंगे तो அப்படிப்பட்ட மனுஷன் தேவனையும் உத்தமமா பின்பற்ற முடியும். वैसा ही मनुष्य परमेश्वर के पीछे भी खराई से चल सकता है। அப்படிப்பட்ட மனுஷனை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ऐसे एक मनुष्य को सारे लोग के सामने परमेश्वर ऊंचा उठाएंगे। அப்படிப்பட்ட மனுஷனோடு கர்த்தரும் கூட இருப்பார். ऐसे मनुष्य के साथ परमेश्वर भी रहेंगे। கடைசியா அவன் ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். अंतिम कार्य बताकर खत्म करता हूँ। யோசுவா 24 14 15 यहोशू का 24वें अध्याय का 14 और 15वां वचन। யோசுவாவின் முதிர் வயதாகிறது. यहोशू बूढ़ा हो गया। இந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் इन दिनों में हुई घटना 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 24वें अध्याय में कहा गया है 14 15 14वां वचन और 15वां वचन நான் வாசிக்கிறேன். मैं पढ़ता हूँ। ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து इसलिए तुम परमेश्वर का भय मानकर அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து उसकी सेवा खराई और सच्चाई से करो। உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் और तुम्हारे पुर के जो महानद के उस पार है எகிப்து தேசத்திலும் பின்பற்றி சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். और मिस्र में जो करते थे जो ग्रह देवता जिन देवता को तो उन्हें दूर कर कर परमेश्वर की सेवा करो। கர்த்தரை சேவிக்கிறது परमेश्वर की सेवा करना உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் तुम्हें बुरी लगे तो பின்ன யாரை நீங்கள் சேவிக்க போகிறீர்கள்? तो तुम किसे चुन लोगे सेवा करने के लिए? என்று நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். आज ही उसे चुन लो। நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? तुम्हारे पुर के जो महानद के उस पार जो देवताओं को जो पूजे उनको पूजोगे क्या? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா? और या यमोरियों के देवताओं की सेवा करो क्या जिस देश में तुम रहते हो? நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். परंतु मैं और मेरा घराना समेत यहोवा परमेश्वर की सेवा करेंगे। இது என்ன சொல்லுது தெரியுமா? ये क्या बताता है मालूम है क्या? யோசுவாவுக்குள் ஒரு தீர்மானம் இருந்தது. यहोशू के अंदर एक निर्णय था। என்ன இருந்துச்சு? क्या था? தீர்மானம். निर्णय। நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். मैं और मेरा घराना परिवार परमेश्वर की सेवा करेंगे। தீர்மானம் இல்லாம கர்த்தரை சேவிக்க முடியாது. निर्णय फैसला के बिना परमेश्वर की सेवा नहीं कर கூட सकते। இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நிறைய தெய்வத்தை கொண்டு வச்சிட்டான். बगल बगल के जो बाकी इस्राएली लोग थे वो बहुत सारे अन्य देवताओं को लेकर रख दिए। பல விக்கிரகங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டான். कई देवता मूर्तियों को पूजा करने लगे। ஆமென். आमीन। எகிப்து தேசத்தில் உள்ள விக்கிரகம், मिस्र देश की देवता, எமோரியரின் விக்கிரகம், एमोरियों की मूर्ति, மோவாபியரின் விக்கிரகம், मोआबियों की मूर्ति, எல்லாம் கொண்டு வந்துட்டான். जो जो लेके रख लिए। யோசுவா கடைசியா அவங்கள்ட்ட கேட்டு சொல்றாரு, यहोशू अंतिम में उनसे कहते, யாரப்பா நீங்க வணங்க போறீங்க? तुम किन की सेवा करने वाले हो? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தம உண்மையுமாய் சேவித்து तुम परमेश्वर का भय मानकर सच्चाई और खराई से उनकी सेवा कर कर உங்கள் பிதாக்கள் வணங்கின தெய்வத்தை எல்லாம் தூர போட்டுவிட்டு तुम्हारे पुर को जो देवताओं को दंडवत करते उसे उठाकर फेंक कर தேவனை சேவிங்க. परमेश्वर की सेवा करो। நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன். मैंने एक फैसला किया है, நான் சாகும் வரைக்கும் मैं मरते दम तक நானும் என் பிள்ளைகளும் मैं और मेरे बच्चे लोग தேவனை சேவிப்பதை விட்டு வேறு தெய்வங்களை சேவிப்பது இல்லை. परमेश्वर की सेवा करना छोड़कर और किसी देवता को सेवा नहीं करेंगे। என்ன வந்தாலும் பரவாயில்லை. अरे कुछ भी आ जाए, தேவனை சேவிக்கிறதை விட்டு வேறு தெய்வத்தை சேவிப்பதில்லை. परमेश्वर की सेवा करना छोड़कर और किसी देवता को नहीं सेवा करेंगे। தேவனை சேவிப்பதை விட்டு பின்வாங்கி போவதில்லை. परमेश्वर की सेवा करना छोड़कर पीछे नहीं हटेंगे। Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ரூத்தும் நகோமி ஒரு உடன்படிக்கை செய்தாங்க. रूत और नगोमी एक वाचा बांधते हैं। ரூத் சொன்னா, रूत ने कहा, மாமியார் பத்தி சொன்னா, अपनी सास को देखकर कही, மாமியே ये सास நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். मैं तुम्हें छोड़कर अलग नहीं जाऊंगी। மரணம் தான் நம்மளை பிரிக்கணும். मौत मृत्यु में अलग कर सकती है। உங்க தெய்வம் என் தெய்வம் இனி. आपका जो देवता, आपका जो परमेश्वर मेरा परमेश्वर, உன் ஜனம் என் ஜனம். आपकी प्रजा मेरी प्रजा। நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறதை பற்றி பேசவே செய்யாதீங்க. मैं आपको छोड़कर अलग जाने की बात ही मत कीजिए। புரியுதா? समझ में आया? ஹல்லேலூயா. हालेलुया। யோசுவாவும் இப்படிதான் ஒரு உடன்படிக்கை பண்ணார். यहोशू ने भी ऐसे ही वाचा बांधा, தேவனோடு ஒரு உடன்படிக்கை. परमेश्वर के साथ एक वाचा। ஆமென். आमीन। சாகும் வரைக்கும் मरते दम तक ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். परमेश्वर को छोड़ के पीछे नहीं जाऊंगा। கர்த்தரை மட்டும்தான் உண்மையா பின்பற்றுவேன். परमेश्वर के पीछे सच्चाई से चलूंगा। இந்த தீர்மானம் உனக்குள்ள வேணும். वो फैसला तेरे अंदर होना இந்த चाहिए। தீர்மானம் இருந்தா சாத்தான் உன்னை தொட முடியாது. वो फैसला
तेरे अंदर है तो शैतान तुझे छू नहीं सकता। விசுவாசத்தை உடைக்க சாத்தானால முடியாது. तेरे विश्वास को शैतान नहीं तोड़ सकता। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே थोड़ा सा परेशानी आते ही 4 பேர் வந்து சொல்லத்தான் செய்வாங்க. 4 लोग आकर बोलेंगे அங்க போய் பார்த்துட்டு வந்துடலாமா? वहां जाके देख के आ जाएंगे क्या? ஜோசியம் பார்த்துடலாமா? अरे ज्योतिषी करके आएंगे क्या? மந்திரவாதிட்ட போயிட்டு வந்துடலாமா? वो जादू मंत्र करने वाले के पास जाकर आए क्या? நீ வர வேண்டாம், நீ வீட்ல இரு, நான் போயிட்டு வரேன். तू मत आ, मैं जाके आता हूँ। இந்த சோலியெல்லாம் வச்சுக்காத என்ன? ये सब काम मत रख तू। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। ஒரு தீர்மானம் இருக்கணும். एक फैसला होना चाहिए। ஏய் செத்தா சாகுறேன், अरे मरता हूँ तो मरता हूँ, இயேசுவை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். यीशु को छोड़ के पीछे नहीं हटूंगा। இயேசுவை பின்பற்றது நான் உத்தமமா இருப்பேன். यीशु के पीछे चलने मतलब खराई से चलूंगा। மரணமே அல்லாமல் தேவனை விட்டு என்னை ஒரு சக்தியும் பிரிக்க முடியாது. मृत्यु के अलावा कोई भी शक्ति मुझे परमेश्वर से अलग नहीं कर सकती। Praise the Lord. Praise the Lord। இன்னைக்கும் பின்பற்றுவேன், आज भी पीछे चलूंगा, சாகும் வரைக்கும் பின்பற்றுவேன். मरने दम तक पीछे चलूंगा। பரிசுத்தவான்களை கவனித்து பாருங்க, पवित्र भक्तों को ध्यान से देखो, பவுலை கவனித்து பாருங்க. पौलुस को ध्यान से देखो, முதிர் வயது வரைக்கும். बूढ़ा हो चुका। இன்னைக்கு நான் காலையில் வேதத்தை வாசிட்டு இருந்தேன். आज मैं सवेरे वचन पढ़ रहा था। வயசு முதிர் வயது வரைக்கும் बूढ़ा हो गया, बुढ़ापे तक। என்ன தைரியமா, क्या कितने धैर्य के साथ, என்ன தைரியமா, कितने धैर्य के साथ, எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணார். कितने परेशानियों का सामना किए। அவர் சொல்றாரு, वो कह रहे கிறிஸ்துவின் அன்பை விட்டு இதெல்லாம் பிரிக்க முடியாதுயா. मसीह के प्रेम से ये सब मुझे अलग नहीं कर என்ன सकता। வந்தாலும் கிறிஸ்துவுக்காக. कुछ भी आ जाए मसीह के लिए, வேதனை, போராட்டம், துன்பம், துயரம் வரட்டும், वेदना, संकट, लड़ाई, संघर्ष आने दो, அந்நிய தெய்வத்தின் பாதத்துல மட்டும் போயிராதேன. अन्य देवता के पैर पे मत जा, அந்நிய தெய்வத்துக்கு காணிக்க கொடுக்கிற பழக்கத்தை மட்டும் வச்சுக்காதேன. अन्य देवता मूर्तियों को दान देने का आदत मत रख, அந்நிய தெய்வத்திட்ட விசாரிக்கிறதுக்கு மட்டும் போயிராதேன. अन्य देवता से पूछताछ करने के लिए मत जा। வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, वचन में कहा गया है, ராஜா தன் மகனுக்காக போய் கேட்டான். एक राजा अपने बेटे के लिए जाकर पूछा, கேட்டுக்கிட்டு வந்து தேவ மனுஷன்ட்டையும் வந்தான். पूछ कर आकर परमेश्वर के मनुष्य के पास भी पूछने आया। தேவ மனுஷன் சொல்லிட்டா, परमेश्वर के मनुष्य ने बोल दिया, நீ அந்த தெய்வத்திட்ட போன இல்ல, तू उस देवता के पास गया ना, அந்நிய தெய்வத்திட்ட போன இல்ல, तो अन्य देवता के पास गया ना, போ. जा। வீட்டுக்கு போறதுக்கு முன்ன உன் பையன் செத்துருவான். तू घर पहुंचने से पहले तेरा बच्चा मर जाएगा। Praise the Lord. Praise the Lord। ஏன் சொல்றேன் தெரியுமா? क्यों कह रहा हूं मालूम है क्या? அந்நிய தெய்வத்திட்ட போகாத. अन्य देवता के पीछे मत जा, கடைசி வரைக்கும் உத்தமமாய் தேவனை பின்பற்றணும். अंत तक ईमानदारी सच्चाई से परमेश्वर के पीछे चल। மரணம் தான், मृत्यु हुई, மரணம் தான். मृत्यु हुई, ஏமன் ஸ்தோத்திரம், அந்த அளவுக்கு இருக்கணும். उतना दूर तक रहना के மரணமானாலும் தேவனை விட்டு என்ன பிரிக்க முடியாது. मृत्यु भी आ जाए वो भी परमेश्वर से मुझे अलग नहीं कर सकती। மரிக்கும் வரைக்கும் இங்கே நான் இயேசுவை பின்பற்றுவேன். मरने तक यहाँ इस पृथ्वी में मैं यीशु के पीछे चलूंगा। மரித்த பின்பு பரலோகத்தில் போய் இயேசுவோடு இருப்பேன். मरने के बाद स्वर्ग में जाके यीशु के साथ रहूंगा। இதுதான் உறுதியா இருக்கணும். यही सच्चा पक्का रहना है। Praise the Lord. Praise the Lord। ஆடா தேட மாதிரி இருக்க கூடாது, आड़ा टेढ़ा मत रहिए, வளைஞ்சு கொடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. ऐसा मुड़ कर दे रहे ऐसा नहीं। Praise the Lord. Praise the Lord। சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग कहते हैं ஊரோட ஒத்து வாழணும் இல்ல பாஸ்டர், अरे गांव के साथ मिलजुल कर जीना है ना पास्टर, அங்காயே போயிரு. तो फिर वहीं चले जा। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இருக்க கூடாதுங்க. इस बात के लिए यहाँ पर जगह ही नहीं रहना இந்த चाहिए। பேச்சுக்கு இடம் இருக்க கூடாது. इस बात के लिए जगह ही नहीं रहना கர்த்தரை चाहिए यहाँ पर। பின்பற்றினால் கர்த்தரை பின்பற்றுங்கள். तू परमेश्वर के पीछे चल रहा है तो परमेश्वर के पीछे चल। ஏமன் எலியா சொன்னா பாருங்க, जैसे एलिया ने कहा, இல்லன்னா அங்க போயிரு. नहीं तो तू वहां चले जा। ரெண்டு நினைவுகளால குந்தி குந்தி நினைக்காத. अरे दो विचारों के साथ मत सोच। Praise the Lord. Praise the Lord। யோசுவாவுக்கு செகண்ட் நிலைமையில ஆப்ஷனே கிடையாது. यहोशू के लिए दूसरा विचार करने के लिए ऑप्शन ही नहीं। தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चों, தேவனை விட்டு இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்கவே செய்யாத. परमेश्वर को छोड़कर और एक ऑप्शन मत रख। தேவனை விட்டு இன்னொரு அந்நிய தெய்வம்ன்றத ஒரு ஆப்ஷனே வைக்க கூடாது, இடமே கிடையாது. परमेश्वर को छोड़कर और एक देवता है मूर्ति कर कर रखी मत, जगह ही नहीं उसके लिए। ஒண்ணே ஒண்ணுதான், एक ही है, நோ ஆப்ஷன். कोई और ऑप्शन नहीं। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। தேவனை உண்மையா பின்பற்று. परमेश्वर के पीछे सच्चाई से யோசுவா चल। சொல்றான், यहोशू कहता है, நானும் என் வீட்டார் போய் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். मैं और मेरा घराना परमेश्वर की सेवा करेंगे। இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. आज परमेश्वर तुझे आशीष करे, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவாராக. परमेश्वर तुझे ऊंचा उठाए, கர்த்தர் உனக்கு கிருபை தருவாராக. परमेश्वर तुझे अनुग्रह दे, கர்த்தரின் சமாதானம் உன் மேலும் உன் குடும்பத்தின் மேலும் உண்டாவதாக. परमेश्वर का शांति तुझ पर और तेरे परिवार के ऊपर हो। இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்க. आज एक फैसला कर ले, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்க. आज एक निर्णय ले ले। சாகும் வரைக்கும் உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுவேன். मरने दम तक मैं सच्चाई से परमेश्वर के पीछे चलूंगा। யோசுவா மாதிரி ஒரு
ஒரு சாட்சி ஆண்டவரிடத்தில் நான் கேட்கணும். यहोशू के जैसा परमेश्वर से मुझे गवाही पाना है। உத்தமமாய் என்னை பின்பற்றினார், कड़ाई से मेरे पीछे चला, உத்தமமாய் என்னை பின்பற்றினார். कड़ाई से मेरे पीछे चला। கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறார். आंखों को बंद कर परमेश्वर के सामने प्रार्थना करने जा रहे हैं। உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே हाथ उठाकर बोलिए, நானும் என் வீட்டார் मैं और मेरा घराना உம்மையே சேவிக்கிறேன். आप ही की सेवा करना है। உங்களை விட்டு आपको छोड़कर வேற ஒரு சைடுல ஒரு ஆப்ஷன் தெய்வமே கிடையாது. और कोई साइड में ऑप्शन कोई और देवता है ही नहीं। வேற ஆப்ஷனை நான் வைக்க மாட்டேன். और एक ऑप्शन ही मैं नहीं रखूंगा। இருந்தாலும் பரவாயில்ல, कुछ भी आ जाए कोई बात नहीं। செத்தாலும் பரவாயில்ல, अरे मर भी जाओ कोई बात नहीं। உங்களை உத்தமமா பின்பற்றுவாப்பா, आपको कड़ाई से पीछे चलूंगा पिता, உத்தமமா பின்பற்றுவாப்பா, आपके पीछे कड़ाई से चलूंगा पिता, உத்தமமா பின்பற்றுவாப்பா. कड़ाई से आपके पीछे चलूंगा पिता। பகல் நேரத்தில் எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க? आज इस दोपहर के समय कितने लोग फैसला करने जा रहे हैं? ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். तेरा प्रार्थना का जीवन बहुत मुख्य है। அப்பதான் உத்தமமா தேவனை பின்பற்ற முடியும். तभी 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 तू सच्चाई से कड़ाई से परमेश्वर के पीछे चल सकता ஜெப है। வாழ்க்கை இல்லாம உத்தமமா பின்பற்ற முடியாது. प्रार्थना के जीवन के बिना तो कड़ाई से पीछे नहीं चल सकता। ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத நிலைமை. अरे मिलाप वाले तंबू से अलग नहीं होने का अनुभव। எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? कितने लोग समर्पण कर रहे அந்த हैं? அனுபவத்துக்கு என்னை தருகிறேன். उस अनुभव के लिए मुझे देता हूँ ஆண்டவரே, இந்த परमेश्वर। காலங்கள்ல पिछले दिनों में என்னால ஜெபிக்க முடியலப்பா. मैं प्रार्थना नहीं कर पाया पिता। சமூகத்துல நான் தேடி வர முடியல. आपके सम्मुख को मैं ढूंढ कर नहीं आ सका। காரணம், कारण ராத்திரி रात को தேவனை தரிசித்து படுக்காம என் மொபைல் தரிசித்து படுக்கிறேன். परमेश्वर को दर्शन किए बिना नहीं सोया, मोबाइल का दर्शन करके सोया। தூரப்பட போறேன், उसे उठाकर फेंकने जा रहा हूँ, தூரப்பட போறேன், उसे उठाकर फेंकने जा रहा हूँ, தீர்மானம் பண்ண போறேன். फैसला करने जा रहा हूँ। யோசுவா மாதிரி ஆசரிப்பு கூடார அனுபவம், यहोशू के जैसा मिलाप वाले तंबू का தேவ अनुभव, பிரசன்னத்தின் அனுபவம் परमेश्वर की उपस्थिति का अनुभव எனக்கு வேணும்பா, मुझे चाहिए पिता, 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 எனக்கு வேணும்பா. मुझे चाहिए पिता। உங்க ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நான் விலகிடக்கூடாது. आपके मिलाप वाले तंबू से मुझे अलग नहीं होना உங்க है। பிரசன்னத்தை விட்டு நான் விலகிடக்கூடாது. आपकी उपस्थिति से मुझे अलग नहीं होना है। ஒரு நிமிஷம் கூட உங்க பிரசன்னம் இல்லாம நான் வாழக்கூடாதுப்பா. एक भी मिनट आपके उपस्थिति के बिना मुझे नहीं जीना है पिता। இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஜெபிக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கீங்க? आज मुझे समर्पण करता हूँ ऐसा बोलकर प्रार्थना करने वाले कितने लोग உன் हैं? வாழ்க்கையில நடக்க ரெண்டு காரியத்தை கர்த்தர் உனக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொன்னார். तेरे जीवन में होने वाले दो कार्य आज परमेश्वर भविष्यवाणी के रूप से நீ कहे। ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்தா तू मिलाप वाले तंबू से अलग नहीं होगा நீ ஜெபிக்கிற तो ஜெபத்தை கர்த்தர் கேட்பா. तू जो प्रार्थना करता है उस प्रार्थना को परमेश्वर सुनेंगे। நீ ஆசரிப்பு கூடார அனுபவத்துக்குள்ளார வந்தா तू मिलाप वाले तंबू के अनुभव में आएगा तो நீ சொல்றத கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி தருவார். तू जो बोल रहा है उसे परमेश्वर वैसे ही पूरा करके देंगे। ஆதாரத்தில் உனக்கு சொல்லுகிறேன். वचन के आधार से तुझसे कह रहा हूँ யோசுவா यहोशू சூரியனை பார்த்து சொன்னா, सूरज को देखकर कहा, சந்திரனை பார்த்து சொன்னா, நில்லுங்க அப்படியே. चंद्र को देखकर चांद को देखकर कहा रुको खड़े रहो। அஸ்தமாக கூடாது, நீங்கள் आपको अस्त नहीं होना है कर நீங்கள் மறைந்து போய்விடக் கூடாது. आपको गायब नहीं होना है कर हमें அதே மாதிரி கர்த்தர் உனக்கு செய்ய போறார். वैसे ही परमेश्वर तेरे लिए करने जा रहे हैं। இரண்டாவது காரியம், दूसरा कार्य தேவ ஆவியை பெற்றிருக்கணும். परमेश्वर की आत्मा को पाया रहना के தேவ ஆவியிலே நடத்தப்படணும். परमेश्वर की आत्मा के द्वारा चलाया जाना है। சொல்லுங்க, ஆண்டவரே हाथ उठाकर बोलिए परमेश्वर தேவ ஆவியை பெற்று परमेश्वर की आत्मा को पाकर ஆவியிலே நடத்தப்பட ஒப்பு கொடுக்கிறேன். परमेश्वर की आत्मा में चलाया जाने के लिए समर्पण करता हूं। மாமிசத்தின்படி அல்ல, शरीर के अनुसार नहीं தேவனுடைய ஆவியின்படி நடக்க விரும்புகிறேன். परमेश्वर की आत्मा के द्वारा चलाया जाना चाहता हूँ। அப்படி நடக்கும்போது ऐसा चल के जाते समय கர்த்தர் உன்னை உயர்த்துவார். परमेश्वर तुझे ऊंचा उठाएंगे। கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். परमेश्वर तेरे को बड़ापन देंगे। நீ வளருவ, तू बढ़ेगा, ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும். तेरे को तरक्की सब होगी, ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும். प्रमोशन सब मिलेगी। Praise the Lord. Praise the Lord। தேவ ஆவியிலே நடக்கும் அனுபவம் உனக்கு வேணும். परमेश्वर की आत्मा में चलने का अनुभव तुझे चाहिए। தேவ ஆவியில் நடக்கிறவன் परमेश्वर की आत्मा में चलने वाला கர்த்தரை உண்மையாய் பின்பற்ற முடியும். परमेश्वर के पीछे खराई से चल सकता है। அதாவது तीसरा மோசேயுடைய பணிவிடைக்காரன் தான். मूसा का सेवक, ஆனா लेकिन கர்த்தர் கொடுத்த வேலையை பெர்ஃபெக்ட்டா செய்தான். परमेश्वर दिए हुए उसको काम को परफेक्टली किया। மோசேக்கு மிஞ்சி போகணும்னு நினைக்கல. मूसा से आगे बढ़ना है करके नहीं सोचा। கர்த்தர் உயர்த்தும் வரைக்கும் அடங்கி இருந்தான். परमेश्वर से ऊंचा उठाने तक वो अधीन रहा। आमीन। இந்த அனுபவம் वो अनुभव தேவனையும் அப்படியே பின்பற்றுகிறதுக்கு அவனுக்கு உதவியா இருந்துச்சு. परमेश्वर के पीछे वैसे चलने के लिए मदद किया। கர்த்தர் அவனை அடுத்த
ஸ்தானத்துல உயர்த்தி வச்சார். परमेश्वर से अगले स्थान पर ऊंचा उठाकर रखे. மோசேயின் ஸ்தானத்தை, मूसा के स्थान पर. மோசே மரித்த பிறகு இவனை அதே ஸ்தானத்தை, मूसा मरने के बाद उसे इसके इसी स्थान पर ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். परमेश्वर ऊंचा उठाकर रखे. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்னதாய் யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. इस्राएली सारी प्रजा के सामने यहोशू को परमेश्वर ऊंचा उठाकर कर्म देखे. கர்த்தர் உண்மையா பின்பற்றின யோசுவா பச்சனார். परमेश्वर के पीछे खराई से चलने वाले यहोशू को देखकर कहे, நான் உன்னோடு கூட இருப்பேன். मैं तेरे साथ रहूंगा. உனக்கு முன்னால் ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. तेरे विरुद्ध कोई खड़ा नहीं रह सकता. உனக்கு முன்னால் ஒருவனையும் எதிர்த்து நிற்பதில்லை. तेरे विरुद्ध कोई खड़ा नहीं रह सकता. Praise the Lord. Praise the Lord. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். मैं तुझे छोड़कर नहीं हटूंगा. அருமையான வாக்குத்தத்தம். कितना अच्छा वचन. கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினால் இந்த வாக்குத்தத்தம் அப்படியே உனக்கு நடக்கும். परमेश्वर के पीछे खराई से चलेगा तो ये वादा वचन तेरे जीवन में वैसे ही होगा. अंत में கர்த்தரை மட்டும் உத்தமமா பின்பற்ற தீர்மானம் பண்ணிக்கொண்டான். परमेश्वर के पीछे अंत खराई से चलने का फैसला कर लिया. என்ன வந்தாலும் கர்த்தரை மட்டும் உறுதியா பின்பற்றும் என்றதான தீர்மானம். कुछ भी हो जाए परमेश्वर के पीछे खराई से चलूंगा करके फैसला. அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவதற்கு உதவி செய்ய ஆரம்பித்தது. वो परमेश्वर के पीछे खराई से चलने के लिए मदद की. தீர்மானம் பண்றியா? फैसला करता है क्या? இனி விட்டு வந்த இடத்துக்கு போக மாட்டேன். अभी जो जगह छोड़ के वहां वापस नहीं जाऊंगा. பழைய நிலைமைக்கு போக மாட்டேன். पुरानी स्थिति पे नहीं जाऊंगा. யார் என்ன சொன்னாலும் சரி, कोई कुछ भी कहे, மரணமே வந்தாலும் பரவாயில்லை, நான் சந்திக்கிறது ரெடியா இருக்கிறேன். मृत्यु आ जाए मैं मुझे डरने में उससे सामना करने के लिए तैयार हूँ. உனக்கு சேலஞ்சா நான் உனக்கு சொல்றேன். तेरे को मैं एक चुनौती देता हूँ. இங்க நீ தேவனோடு வாழ்ந்தா, यहाँ तू परमेश्वर के साथ जीवन बिताएगा तो, உத்தமமா பின்பற்றினா, खराई के साथ पीछे चलेगा तो, இங்க மரிக்கும் போது तू यहाँ मरते समय இயேசுவின் மடியில நீ உட்கார்ந்திருப்ப. यीशु की गोद पर तू बैठा रहेगा. அவரோடு கூட இருப்ப. उनके साथ रहेगा. இதை விட என்ன வேணும் உனக்கு? इससे बढ़कर और क्या चाहिए तुझे? என்ன வேணும்? क्या चाहिए? இன்னைக்கு நீ என்ன தீர்மானம் பண்ண போற? आज तू क्या फैसला करने जा रहा है? ஆண்டவரே, परमेश्वर உத்தமமா பின்பற்ற खराई से पीछे चलने के लिए யோசுவா மாதிரி यहोशू के जैसे நீ உன் குடும்பமும் தீர்மானம் பண்றீங்களா? तू और तेरा परिवार फैसला करते हैं क्या? ஆமென்று சொல்றோங்க. हाँ करके बोलने वाले. இடத்துல முழங்கால் படிட்டு உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்துங்க. बैठे हुए जगह पर घुटने टेक कर अपने दाहिने हाथ को आकाश कर उठा लीजिए. இன்னைக்கு கர்த்தர் நிறைய காரியம் சொல்லிருக்கார். आज परमेश्वर अनेक कार्य कहे. இதுல நிறைய வாக்குத்தத்தம் உனக்கு சொல்லிருக்கார். इसमें से बहुत वादा वचन तुझे दिए हैं. ஆண்டவர் உத்தமமா பின்பற்றி பாரு. तू परमेश्वर के पीछे खराई से चल कर देख. உத்தமமா பின்பற்றி பாரு. खराई से चल कर देख. ஜெபம் கேட்கப்படும். तेरा प्रार्थना सुना जाएगा. நீ சொல்றத கர்த்தர் அப்படியே செய்வார். तू जो बोलता है उसे वैसे ही परमेश्वर करेंगे. நீ வளருவ. तू बढ़ेगा. நீ மேன்மை அடைவாய். तू बड़प्पन पाएगा. ஆண்டவர் உத்தமமா பின்பற்றி பாரு. तू परमेश्वर के पीछे खराई से चल कर प्रमोशन கிடைக்கும். तेरे को तरक्की प्रमोशन मिलेगी. கர்த்தர் உன் கூட இருப்பார். परमेश्वर तेरे साथ रहेंगे. கர்த்தர் உன்னை விட்டு விலகாம இருப்பார். परमेश्वर तुझे अलग हुए बिना रहेंगे. உன்னை விட்டு போகவே மாட்டார். वो तुझे छोड़कर जाएंगे ही नहीं. உன்னை விட்டு போகவே மாட்டார். वो तुझे छोड़कर जाएंगे ही नहीं. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்க. आज एक फैसला ले ले. கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போறார். परमेश्वर तेरे लिए बड़ा कार्य करने जा रहे हैं. இந்த மெசேஜ் உன் வாழ்க்கையில ஒரு டர்னா இருக்கட்டும். ये मैसेज, ये संदेश तेरे जीवन में एक मुड़ाव, टर्निंग पॉइंट रहे. இந்த வசனத்தை காது கொடுத்து கேட்டிருக்கிறேன். इस वचन को कानों से तूने सुना है. இருதயத்துல தியானிச்சுட்டே இரு. तेरे हृदय में ध्यान करते இந்த रहे. வசனங்கள் நிறைய உன் வாழ்க்கையில இந்த காரியங்கள் கிரியை செய்ய போகிறது. ये वचन तेरे जीवन में बहुत सी जगह पर कार्य करने जा रहा है. கர்த்தர் சொல்கிறார், परमेश्वर कह रहे हैं, என் பிள்ளைகள் அநேகரை யோசுவா மாதிரி நான் உயர்த்த விரும்புறேன். मेरे बच्चों को, अनेक बच्चों में से अनेक को यहोशू के जैसा ऊंचा उठाना चाहता हूं. பிள்ளைகள் அநேகரை मेरे बच्चों में से अनेक को ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்த விரும்புறேன். जातियों के सामने ऊंचा उठाना चाहता हूं. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார், एक ही बात परमेश्वर कह रहे हैं, உத்தமமா என்ன பின்பற்ற சொல்லு. खराई के साथ पीछे चलने बोल. ஆண்டவரை உத்தமமா பின்பற்றுங்க. परमेश्वर के पीछे खराई से चलिए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे. உங்கள் எல்கைகளிலே கர்த்தர் பெருக்கங்களை கட்டளையிடுவார். आपकी सीमाओं में परमेश्वर बढ़ोतरी की आज्ञा देंगे. கர்த்தரின் சமாதானம் உங்களோடு இருக்கும். परमेश्वर की शांति तुम्हारे साथ கர்த்தரின் रहेगी. உடன்படிக்கை உங்களோடு இருக்கும். परमेश्वर का वाचा तुम्हारे साथ रहेगा. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, सर्वशक्तिमान परमेश्वर, அருமையான நல்ல பகல் நேரத்துக்காக நன்றி. इस अच्छे से दोपहर के समय के धन्यवाद. எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். हमसे बात के अच्छे वचनों के लिए स्तुति हो. கர்த்தர் எங்களுக்கு தேவையான வார்த்தையை தந்தீர். परमेश्वर में जो वचन जरूरी था उसे दिए. இந்த வார்த்தைகளில் அநேக வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு தந்தீர். इन वचनों में से अनेक वादा वचन हमें दिए. நிறைவேற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். पूरा करने जा रहे हो इसके लिए स्तुति हो. எங்கள் பிள்ளைகள் அநேகரை ஜாதிகளின் கண்களுக்கு முன்பதாய் மேன்மைப்படுத்த போறதற்காக ஸ்தோத்திரம். हमारे बच्चों में से अनेक को जातियों के सामने ऊंचा उठाने जा रहे इसके लिए स्तुति हो. உத்தமமா இந்த பிள்ளைகள் உம்மை பின்பற்ற தொடர்ந்து உதவி செய்யுங்க. खराई के साथ ये बच्चे आपके पीछे चलने के लिए आप मदद कीजिए. வருகை பரியந்தம் காத்துக்கொள்ளும். आगमन तक रक्षा कीजिए. மூடிக்கொள்ளும். अनुग्रह में छिपा लीजिए. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना को सुनिए अच्छे पिता. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा एकता शांति और आनंद உங்களோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் आपके हमें से सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. परमेश्वर आप सभी को आशीष करें।